இந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து நான் யோசித்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ಈ ಪುನರುತ್ಥಾನದ ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಿರುವಾಗ ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ತಂದರು. அது அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇವೆ. அது ரோமருக்கு நிருபம் ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ம் அதிகாரம் 25ம் வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 25ನೇ ವಚನ. ರೋಮருக்கு நிருபம் 4ம் அதிகாரம் 25ம் வசனம். ದೇವರು ಆತನನ್ನು ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ಮರಣಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಮಗೆ ನೀತಿವಂತರೆಂಬ ನಿರ್ಣಯವು ಉಂಟಾಗುವ ನಿಮಿತ್ತ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನು. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் அப்படின்னா மரித்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக, ஆண்டவர் உயிரோடு எழுந்தது நம்முடைய நீதிக்காக. ದೇವರು ಸತ್ತದ್ದು ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ, ದೇವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು ನಮ್ಮ ನೀತಿಗಾಗಿ. ஓகே, ஆக்சுவலி அவர் அதை நம்ம பிரித்து சொல்கிறாரு. ಇದನ್ನು ಅವರು ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஓகே, இன்னும் அதை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா பேதுரு அதை இன்னும் விளக்கமாக சொல்கிறாரு. ಇದನ್ನು ನೀವು ಇನ್ನೂ ಓದುವಾಗ ಪೇತ್ರನ ಅದನ್ನು ಬಹಳ ಒಂದು ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ. 1 பேதுரு எழுதின நிருபம் 1 Peter chapter 3 verse 18. ಪೇತ್ರನ ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಚನ. ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದು ಅನೀತಿವಂತರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದೇ ಸಾರಿ ಪಾಪ ನಿವಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಬಾಧೆ ಪಟ್ಟು ಸತ್ತನು. அப்படியா? ಓಕೆ, ತಮಿಳು ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ಆತನು ಶರೀರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟನು, ಆತ್ಮ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಬದುಕುವವನಾದನು. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஓகே, அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவத்து நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அப்படி சொல்றாருன்னா, அவர் மாம்சத்திலே மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சொல்லுமே, அவர் மாம்சத்திலே மரித்து அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ಶರೀರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟನು, ಆತ್ಮ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಬದುಕುವವನಾದ. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிடணும். ಇದನ್ನ ನೀವು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. ಗಮನಿಸಿರಿ, பாவத்திற்கு அவர் மரித்தார், ಪಾಪಕ್ಕೆ ಆತನು ಸತ್ತನು. அப்படின்னா நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். ಅರ್ಥ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಸತ್ತನು. நாம் நீதிமான்களாய் இருப்பதற்கு அவர் உயிரோடு எழுந்தார். ನಾವು ನೀತಿವಂತರಾಗುವಂತೆ ದೇವರು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟನು. அது எப்படி ஒரு விளக்கி சொல்றாருன்னா, ಅದನ್ನು ಹೇಗೆ ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ, ಶರೀರத்திலே அவர் செத்தார், ಶರೀರದಲ್ಲಿ ದೇವರು ಸತ್ತನು, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟನು. அப்ப பாவம் அப்படின்னு சொல்றது நம்முடைய சரீர குணங்கள். அந்த ಪಾಪ ಎಂದು ಹೇಳುವಂತದ್ದು ನಮ್ಮ ಶಾರೀರಿಕ ಸ್ವಭಾವಗಳು. அப்போ அவர் சரீர குணத்திலே அப்படின்னா சரீரத்திலே அவர் மரித்து ಶಾರೀರದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், ಆತ್ಮದಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟನು. பாவம் என்கிறது சரீர குணம், ಪಾಪ ಅನ್ನುವಂಥದ್ದು ಶರೀರ ಗುಣ, நீதி என்கிறது ஆவியின் குணம், ನೀತಿ ಅನ್ನುವಂಥದ್ದು ಆತ್ಮನ ಗುಣ. அப்ப உங்களையே என்னையும் ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ சரீரத்திலே நாம் மரித்து, ಶರೀರದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತು, சரீர குணங்களிலே நாம் மரித்து, ಶರೀರ ಸ್ವಭಾವಗಳಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತು, ஆவியின் குணங்களிலே உயிர்ப்பிக்கும்படியாக ಆತ್ಮದ ಗುಣಗಳಲ್ಲಿ ನಾವು ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುವಂತೆ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜೀವದಿಂದ எபிசல்பட்டார். சொல்லுமா, ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது எதுக்காக? அந்த தேವರು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು, ಮರಣವನ್ನ ಗೆದ್ದದ್ದು ಯಾವುದಕ್ಕಾಗಿ? உங்களையும் என்னையும், அதான் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும்படி, இல்லனா நம்மை ஆவியிலே உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தார். ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಂತೆ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವಿಸುವಂತೆ ಕ್ರಿಸ್ತನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ಇದನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆதாம் நீங்க பாத்தீங்கன்னா, ಆದಾಮನನ್ನ ನೀವು ನೋಡುವಾಗ ஆதாம் ஆவியிலே மரித்து
ಆದಾಮನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ತು சரீரத்திலே அவன் கண் திறக்கப்பட்டது. ಅವನು ಶಾರೀರಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆதாம ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது ಆದಾಮನನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿಸುವಾಗ மனுஷனை மண்ணினால தான் படைச்சார். ಮನುಷ್ಯನನ್ನ ಮಣ್ಣಿನಿಂದ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ஆனா அவனை ஆவிக்குரியவனை படைச்சார். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಆತ್ಮೀಕನಾಗಿ அப்படின்னா அவனுடைய ஆவிலே அவன் தன் சரீரத்தை ஆளுகிறவனா ಅದರ படைச்சார். ಅರ್ಥ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಅವನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು அப்படின்னா ಸೃಷ್ಟಿ தேவ குணங்களிலே படைச்சார். ಅದರ ಅರ್ಥ ದೇವ ಸ್ವಭಾವಗಳಲ್ಲಿ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು தேவனுடைய ಮಾಡಿದರು. சாயலிலே படைத்தார். ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು அவன் ಉಂಟು மண்ணில தான் ಮಾಡಿದರು. படைச்சாரு. ಅವನ ಮಣ್ಣಿನಿಂದಲೇ ದೇವರು ಉಂಟು ஆனா ಮಾಡಿದರು. அவனுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு? ಆದ್ರೆ ಅವನ ಸ್ವಭಾವಗಳು ಹೇಗಿದೆ? ஆண்டவருடைய சாயலை போல இருந்தது. ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ஆண்டவரோடு ಮನುಷ್ಯನು ஐக்கியமா இருந்தான். ದೇವರ ಸಂಗಡ ಐಕ್ಯವಾಗಿ டெய்லி ஆண்டவர் வந்து பேசினார். ಅನುದಿನವೂ ದೇವರು ಬಂದು ಅವನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ. ஆனா அவன் ஆவியிலே செத்தான். ಆದ್ರೆ ಅವನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ತನು. அவனுடைய பாவம் வெளிப்பட்டுச்சு. ಅವನ ಪಾಪದ ಗುಣಗಳು அப்படின்னா அந்த ಪ್ರಕಟವಾಯಿತು. சரீர குணங்கள் வெளிப்பட்டுச்சு. ಅವನ ಶಾರೀರಿಕ ಗುಣಗಳು ಪ್ರಕಟವಾಯಿತು. அப்படிதான் சொல்லுது இல்லையா? ವಾಕ್ಯವು ಅದೇ அவன் ರೀತಿಯಾಗಿ பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன நடந்துச்சு? ಅವನ ಹಣ್ಣನ್ನ ತಿಂದಿದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ನಡೆದದ್ದು ಏನು? என்ன நடந்துச்சு? ಏನ್ ನಡೆಯಿತು? என்ன நடந்துச்சு? ಏನ್ ನಡೆಯಿತು? கண் திறக்கப்பட்டது. ಅವನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. என்ன கண்ணு திறந்துச்சா? ಯಾವ ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು? சரீர கண் திறந்துச்சு. ಶಾರೀರಿಕವಾದ ಕಣ್ಣು. கரெக்டா? அப்போ ஆதாம் ஆவிலே மரித்து சரீரத்திலே கண் திறக்கப்பட்டது. ಆದಾಮನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ತು ಶಾರೀರಿಕವಾದ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. அப்போ ஆதாமின் சந்ததியாகிய நாம் எல்லாரும் ಆದಾಮನ ಸಂತತಿಯವರಾದ ನಾವೆಲ್ಲರೂ ஆவிலே மரித்து ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ತು சரீர பிரகாரமா வாழ்ந்தோம். ಶಾರೀರಿಕವಾಗಿ ಜೀವಿಸಿದ பாவிகளா வாழ்ந்தோம். ಪಾಪಿಗಳಾಗಿ பாவிகளாவே பிறந்தோம். ಪಾಪಿಗಳಾಗಿಯೇ ಹುಟ್ಟಿದ பாவிகளாவே வாழ்ந்தோம். ಪಾಪಿಗಳಾಗಿಯೇ ಜೀವಿಸಿದ. ஏன்னா நாம சரீரத்துக்குரியவர்கள். ಕಾರಣ ನಾವು ಶಾರೀರಿಕಕ್ಕೆ ಸಂಬಂಧ மண்ணின் குணம் உள்ளவர்கள். ನಾವು ಮಣ್ಣಿನ ಗುಣ ಉಳ್ಳವರು, பாவ சுபாவம் உள்ளவர்கள். ಪಾಪ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವರು. ஏன்? ಯಾಕೆ? நம்முடைய தந்தை, ನಮ್ಮ ತಂದೆ, அப்படின்னா நம்முடைய பூர்வீகமான தந்தை ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕವಾದ ಪಿತೃ ஆதாம் என்ன பண்ணா? ಆದಾಮನ ಏನು ಮಾಡಿ? தேவனுடைய சாயல்ல மரிச்சிட்டான். ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಸತ್ತ, ஆவில மரிச்சிட்டான். ಆತ್ಮದಲ್ಲಿ ಸತ್ತ, தேவனுடைய கைக்கில மரிச்சிட்டான். ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಸತ್ತ. அவன் சரீரத்துல உயிர் ಅವನು பிடிச்சுக்கிட்டான். ಶಾರೀರಿಕವಾಗಿ ಅವನ ಜೀವವನ್ನು அப்படின்னா ಹೊಂದಿದ. சரீர குணமுள்ளவனா மாறினான். ಅದರ ಅರ್ಥ ಶಾರೀರಿಕ ಸ್ವಭಾವ அப்போ ಉಳ್ಳವನಾಗಿ அவனிலிருந்து ಬದಲಾದ. பிறந்த நாம எல்லாரும் ಅವನಿಂದ ಜನಿಸಿದ ಅವನ ಸಂತತಿಯವರೆಲ್ಲ பாவிகளா இருந்தோம். ಪಾಪಿಗಳಾಗಿ ಇದ್ದೆವು. இல்லையா? விபச்சார, வேசித்தனம், களவு, அநியாயம், அக்கிரமம், இல்லையா, பொல்லாப்பு நிறைந்தவர்களாய் பாவிகளாய் வாழ்ந்தோம். ನಾವು ವ್ಯಭಿಚಾರ, ಅಕ್ರಮ, ಅನ್ಯಾಯ, ದುಷ್ಟತನ ಇದೆಲ್ಲವನ್ನ ತುಂಬಿದವರಾಗಿ ಪಾಪಿಗಳಾಗಿ ಜೀವಿಸಿದೆವು. வேதம் சொல்லுகிறது நாம் மரணத்திற்கும் நரகத்திற்கும் பாத்திரவான்களாய் வாழ்ந்தோம். ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ನಾವು ಮರಣಕ್ಕೂ ನರಕಕ್ಕೂ ಪಾತ್ರರಾಗಿ நம்முடைய ಜೀವಿಸಿದೆವು. முடிவு அழிவாகவே இருந்தது. ನಮ್ಮ ಅಂತ್ಯವು ನಾಶನವಾಗಿತ್ತು. கர்த்தர் நம்மை அநீதிக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅನೀತಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರು. நம்ம எல்லாரும் வழி தப்பி பாவிகளாக வாழ்ந்தோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಪಾಪಿಗಳಾಗಿ நம்முடைய ಜೀವಿಸಿದೆವು. குணம் பிரகாரம் இன்னும் அதிகமாய் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து அழிவுக்கும் மரணத்திற்கும் பாத்திரவான்களாய் ನಾವು வாழ்ந்தோம். ನಮ್ಮ ಗುಣಗಳಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿ ಮರಣಕ್ಕೂ ನಾಶನಕ್ಕೂ ಪಾತ್ರರಾಗಿ ಜೀವಿಸಿದೆವು. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணார். ಆದ ದೇವರು ನಮಗೊಂದು ವಾಗ್ದಾನ நான் ಮಾಡಿ, திரும்ப உன்னை பிறக்க செய்வேன். ನಾನು ಪುನಃ ನಿನ್ನನ್ನ நான் ಹುಟ್ಟಿಸುತ್ತೇನೆ. திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பேன். ನಾನು ಪುನಃ ನಿನ್ನನ್ನ நான் ಉಜ್ಜೀವಿಸುತ್ತೇನೆ. திரும்ப உன்னை தேவ சாயல்ல மாற்றுவேன். ನಾನು ಪುನಃ ನಿನ್ನನ್ನ ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ அப்ப ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. தேவ சாயல்ல மாறணும்னா ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು இந்த ಬದಲಾಗಬೇಕು. சரீரம் சாகணும். ಈ ಶರೀರವು இந்த ಸಾಯಬೇಕು. சரீரம் உயிரோடு இருக்க ಈ வரைக்கும் ಶರೀರವು ಜೀವದಿಂದ ಇರುವವರೆಗೂ ஆவிக்குரிய மனுஷன், உள்ளார மனுஷன் வெளிப்பட முடியாது. ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು, ನಮ್ಮ ಒಳ ಮನುಷ್ಯನು ಪ್ರಕಟವಾಗುವುದಿಲ್ಲ. உயிர்ப்பிக்கப்பட முடியாது. ಅವನು ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. இது உயிர்ப்பிக்கப்படணும்னா ಅವನು இந்த ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಡಬೇಕಾದರೆ சரீர குணங்கள் சாகணும். ನಮ್ಮ ಶಾರೀರಿಕ ಸ್ವಭಾವಗಳು இந்த ಸಾಯಬೇಕು. சரீர குணங்கள் சாகணும்னா ನಮ್ಮ ಶಾರೀರಿಕ ಸ್ವಭಾವಗಳು ಸಾಯಬೇಕಾದರೆ நமக்காக ஒரு பரிசுத்தவான் ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ನಮಗಾಗಿ ಒಬ್ಬ ಪರಿಶುದ್ಧನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪಾಪ ನಿವಾರಿಸುವಂತ ಬಲಿಯಾಗಿ அதான் ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. தேவனுடைய தீர்மானம். ಅದೇ ದೇವರ ತೀರ್ಮಾನವು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையினால தான் பிரமாணத்தின் மூலமா இதை சொல்லிக்கிட்டே வந்தார். ಅಂದ ಪ್ರಮಾಣದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಇದನ್ನ ತಿಳಿಸುತ್ತಲೇ ಬಂದರು. அப்போ நமக்காக நாம் வாழ்வதற்காக ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தி நம்ம வாழ்ந்து வந்தோம். ನಮಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸುವಂತೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿ ಬಲಿಯನ್ನ ಅರ್ಪಿಸುತ್ತಾ ನಾವು ಜೀವಿಸಿ அப்ப ಬಂದೆವು. நம்முடைய சரீர குணங்கள் மாறல. ನಮ್ಮ ಶರೀರ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಗಲಿಲ್ಲ. காலம் நிறைவேறின போது, ಆದ್ರೆ ಸಮಯವು ಬರುವಾಗ, தேவன் தீர்மானித்த நாள் வந்தபோது, ದೇವರು ತೀರ್ಮಾನಿಸಿದ ದಿವಸವು நம்மை விடுவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் ನಮ್ಮನ್ನ பிறந்தார். ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಇಳಿದು ಬಂದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
அல்லேலூயா. Hallelujah. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ನಾವು பாவத்திற்கு செத்து, ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು, இல்ல சரீரத்திற்கு செத்து, ಶರೀರಕ್ಕೆ ಸತ್ತು, ஆவிலே உயிர்ப்பிக்கப்படுவதற்காக, ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ, ನಮಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮನಿதனானார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಇಳಿದು ಬಂದನು. அல்லேலூயா. Hallelujah. ஒரே மனுஷனாலே மரணம் நேரிட்டது போல, ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಮರಣವು ಸಂಭವಿಸಿದಂತೆ, ஒரே மனுஷனாலே ஜீவன் நமக்கு வரணும். ಒಂದೇ ಮನುಷ್ಯನಿಂದ ಜೀವವು ನಮಗೆ ಬರಬೇಕಾಯಿತು. ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? ஒரு மனுஷனாலே மரணம் நமக்கு வந்துச்சு, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಂದ ಮರಣ ನಮಗೆ ಸಂಭವಿಸಿತು. நாம ಶರೀರத்துக்குரியவரா ಮಾರಿட்டோம். ಶರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿ ತಪ್ಪು ಇಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ನಾವು ஆதாம் செஞ்ச தப்பு. ಆದಾಮನು ಮಾಡಿದ ತಪ್ಪು. ஆனா ஆதாம் செஞ்ச தப்புக்கு ஆதாம் காரணம் இல்ல. ಅದು ಆದಾಮನು ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ಆದಾಮನು ಕಾರಣ. அவனை வஞ்சித்த பிசாசு, ಅವನನ್ನು ವಂಚಿಸಿದ ಸೈತಾನನು. சரியா? அப்ப ஆண்டவர் தீர்மானம் பண்ணார். ಆಗ ದೇವರು ತೀರ್ಮಾನವನ್ನ ಮಾಡಿದರು, மறுபடியும் மனிதனை தேவ சாயல மாற்றுவது, ಪುನಃ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರ ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಬದಲಾಯಿಸಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலೂயா. ஆகையால் அவர் ஒரு மனிதனாய் பிறந்து, அந்த ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿ, எப்படி மனிதனால் மரணம் உண்டாச்சோ, ಹೇಗೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಮರಣ ಉಂಟಾಯಿತು, அதே மனிதனாலே ಅದೇ ಮನುಷ್ಯನಿಂದ ஜீவன் உண்டாக வேண்டும். ನಮಗೆ ಜೀವವು ಉಂಟಾಗಬೇಕು. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மனிதனாலே நாம் ஜீவன் பெற்று ஆளுகை செய்யும்படியாய், ಅದೇ ಮನುಷ್ಯನಿಂದ ನಾವು ಜೀವವನ್ನ ಹೊಂದಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತೆ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய், ಜೀವವನ್ನ தேவ சாயலிலே ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ, வாழும்படியாய் ದೇವರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ இயேசு ಜೀವಿಸುವಂತೆ மனிதனாய் பிறந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿದರು. இதான் சுவிசேஷம். ಇದೇ ಸುವಾರ್ತೆ. இப்ப புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இயேசு மனிதனாய் பிறந்து ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿ நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும்படி, ಆತ್ಮೀಕರಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಂತೆ, சரீரத்தை அழித்து ಶರೀರವನ್ನ ನಾಶ ಮಾಡಿ ஆவியை உயிர்ப்பித்தார். ಆತ್ಮವನ್ನ ಉಜ್ಜೀವಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ யாரெல்லாம் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறாங்களோ, ಎಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ அவர்கள் சரீரத்திலே செத்தவர்களாயும் ಅವರು ಶರೀರದಲ್ಲಿ ಸತ್ತವರ, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, அதுதான் அவர் சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தை இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே பிதாவாகிய தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. ಈ ಹೊತ್ತು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ ಅನ್ನುವಂತ ವಾಗ್ದಾನವು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುವುದರಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. வாக்தானம் நமக்குள்ள நிறைவேறிச்சு. ವಾಗ್ದಾನವು ನಮ್ಮೊಳಗೆ ನೆರವೇರಿದೆ. இப்ப இயேசு கிறிஸ்துவினாலே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ நம்ம எல்லாரும் ஜீவனுக்குரியவர்களா மாறிட்டோம். ಎಲ್ಲರೂ ಜೀವವುಳ್ಳವರಾಗಿ, ஆவிக்குரியவர்களா மாறிட்டோம். ಆತ್ಮಿಕರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ? பக்கத்துல இருக்கிற கை கொடுங்க பார்க்கலாம். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಡಿರಿ ನೋಡೋಣ. நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். ನಾವು ಆತ್ಮಿಕರಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரியா? ஓகே, வாட் இஸ் த சால்வேஷன்? அந்த ರಕ್ಷಣೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಏನು? ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பொருள் ரெண்டு சம்பவம் நிகழணும். தமிழ்ல சொன்னா ರಕ್ಷಣೆ ಅನ್ನುವಂತ ಮಾತಿಗೆ ಅರ್ಥವು ಎರಡು ಘಟನೆಗಳು ನಡೆಯಬೇಕು. எஸ் எக்ஸாக்ட்லி. ಎರಡು சம்பவம், ಎರಡು ಘಟನೆಗಳು ನಡೆಯಬೇಕು. ஒன்னு, ಮೊದಲನೆಯದಾಗಿ சரீரத்திலே மரணம், ಶರೀರದಲ್ಲಿ ಮರಣವು, இன்னொன்னு ஆவியிலே உயிர், ಇನ್ನೊಂದು ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ. அப்படின்னா சரீரம்னா லிட்டரலா நீங்க இந்த சரீரத்தை யோசிக்க கூடாது. ಶರೀರ ಎಂದು ಹೇಳುವಾಗ ನೀವು ಕಾಣುವಂತ ಇದನ್ನ இந்த சரீரத்திற்கு உயிர் வந்து அப்படின்னா இந்த சரீரத்தை நடத்துறது இந்த சரீரத்தினுடைய குணங்கள். ಈ ಶರೀರವನ್ನ ನಡೆಸುವಂತದ್ದು ಈ ಶರೀರದ ಸ್ವಭಾವಗಳು. ஆனா இயேசு கிறிஸ்து லிட்டரலா சரீரத்துல மரிச்சார். ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಜವಾಗಿಯೂ ಶರೀರದಲ್ಲಿ ಸತ್ತನು. ஏன்னா நாம சரீர குணத்திற்கு சாகும்படி, ನಾವು ಶರೀರ ಗುಣದಲ್ಲಿ ಸಾಯುವಂತೆ. கரெக்ட்டா? ಸರಿ. ஆதாம் பாவம் செஞ்சான், ಆದಾಮನು ಪಾಪ ಮಾಡಿದ, நாம பாவம் செய்யல, ನಾವು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, ஆனா நம்ம பாவத்திற்கு அடிமையா ಆದ್ರೆ இருந்தோம். ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿ ಬಂದೆವು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு நீதிமான், ಯೇಸು ಸ್ವಾಮಿ அவர் நம்ம பாவத்துக்காக மரித்தார், ಆತ ನಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತ, நாம பாவத்திலிருந்து விடுதலை ನಾವು பெற்றுக்கொண்டோம். ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ரட்சிப்புனா என்ன? அந்த ರಕ್ಷಣೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಏನು? சரீர குணத்திலே மரணமும் ಶರೀರ ಸ್ವಭಾವಗಳಲ್ಲಿ ಮರಣವು, ஆவியிலே உயிர்ப்பிக்குதல் உண்டாகணும். ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಡುವಂಥದ್ದು ಉಂಟಾಗಬೇಕು. இதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு ரட்சிப்பு. ಇದೇ ಕ್ರೈಸ್ತತ್ವದ ರಕ್ಷಣೆ. அப்படின்னா கிறிஸ்தவத்தின் உண்மையான நிகழ்வு. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಕ್ರೈಸ್ತತ್ವದ ನಿಜವಾದ ಘಟನೆ. நாம கிறிஸ்தவங்க அப்படின்னா ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ நான் பாவத்துக்கு மரிச்சு ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்ப நான் யார் இல்ல? ನಾವು ಯಾರಿಲ್ಲ. அதான் சொல்றேன், நான் யார் இல்ல? ನಾವು ಯಾರಿಲ್ಲ. மனுஷன் இல்ல. ನಾವು ಮನುಷ್ಯರಲ್ಲ. மனுஷனா நீங்க உடனே இந்த ஹியூமன் நேச்சர் சொல்லல. அப்படின்னா மண்ணுக்குரிய குணம் உள்ளவர்கள் அல்ல. ಮನುಷ್ಯರು ಅಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಅದರ ಅರ್ಥ ನಾವು ಈ ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಗುಣವುಳ್ಳವರಲ್ಲ. கரெக்டா?
நாம தேவனுடைய குணம் பெற்றவர்கள். ದೇವರ ಸ್ವಭಾವ ಹೊಂದಿದ. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ಕಾರಣ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೀವದಿಂದ ಇದ್ದಿದ್ದು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனாலே ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು. நாம் ஆவியிலே ஜனிப்பிக்கப்படுவோம் என்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ನಾವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಜನಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ ಅನ್ನುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನ ದೇವರು ಈಡೇರಿಸಿದ್ದಾರೆ. அப்படினா பாவத்திற்காக மரணம் உண்டாகி ಅದರ ಅರ್ಥ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಮರಣ ಉಂಟಾಗಿ நீதிமான்களா ஜீவிக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைச்சிச்சு. ನೀತಿವಂತರಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತ ನಮಗೆ ದೊರಕಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியா? இதை நீங்க நல்லா விளங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். ಇದನ್ನ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿ. சில வசனத்தை நான் விளக்கிட்டு முன்னாடி சொல்றேன் பாருங்க. ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ஒன்று கொரிந்தியர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம். ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯ. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிடணும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. 45ஆம் வசனத்திலிருந்து 45ನೇ ವಚನದಿಂದ ಆರಂಭಿಸಿ. ஒப்படியேமே. நான் தமிழ்ல வாசிக்கிறேன், அப்புறம் கன்னடத்துல ஏமே வாசிப்பார். கவனிங்க. அப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் ஆனா ரெண்டாவது மனுஷன். முதலாவது மனுஷன் ஜீவாத்மா, இரண்டாவது மனுஷன் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஓகேவா? முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. ஓகே, அப்ப அவர் சொல்றாரு, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அதை எப்படி க்ளோஸ் பண்றா பாருங்களேன், அழகா க்ளோஸ் பண்றாரு. 49ஆம் வசனத்துல, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானருடைய சாயலையும் ಅಣಿಂದು ಕೊಂಡಿರುக்கிறோம். ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನಾದ ಆದಾಮನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನೆಂದು ಬರೆದದೆಯಲ್ಲ, ಕಡೆ ಆದಾಮನು ಬದುಕಿಸುವ ಆತ್ಮನು. ಆತ್ಮಿಕವಾದದ್ದು ಮೊದಲನೆಯದಲ್ಲ, ಪ್ರಾಕೃತವಾದದ್ದು ಮೊದಲನೆಯದು, ಆಮೇಲೆ ಆತ್ಮಿಕವಾದದ್ದು. ಮೊದಲನೆಯ ಮನುಷ್ಯನು ಭೂಮಿಯೊಳಗಿನಿಂದ ಉನ್ನತನಾಗಿ ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವನು. ಎರಡನೆಯ ಮನುಷ್ಯನು ಪರಲೋಕದಿಂದ ಬಂದವನು. ಮಣ್ಣಿನಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಎಂಥವನೋ ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಅಂತವರೇ. ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಾತನು ಎಂಥವನೋ ಪರಲೋಕ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಅಂತವರೇ. ನಾವು ಮಣ್ಣಿನಿಂದ ಹುಟ್ಟಿದವನ ಸಾರೂಪ್ಯವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿರುವ ಪ್ರಕಾರ ಪರಲೋಕದಿಂದ ಬಂದಾತನ ಸಾರೂಪ್ಯವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 அப்ப நம்மள பார்த்து இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ನೋಡಿ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅಂದರೆ, ಯೇಸು ಉಯಿತೆழுந்ததனாலே, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟದ್ದರಿಂದ நீங்களும் நானும் ನೀವು ನಾವು ಜೀವನುಳ್ಳವರಾಗಿ ಮಾರಿದனாலே, ಜೀವ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾಗಿರುವುದರಿಂದ நம்மள பார்த்து வசனம் சொல்லுது, ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ, நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ನೀವು ಆತ್ಮೀಕರು, நீங்க இனிமேல் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ, மண்ணின் சாயல் உள்ளவர்கள் அல்ல, ಮಣ್ಣಿನ ಸಾರೂಪ್ಯವನ್ನು தேவ ಧರಿಸಿಕೊಂಡವರಲ್ಲ, சாயல் உள்ளவர்கள், ದೇವರ ಸಾರೂಪ್ಯವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡವರು, ನೀವು ಪರಲೋಕದ ನಿವಾಸಿಗಳು. கரெக்டா? ಸರಿನಾ? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. என்ன என்ன சொல்லணும்? ಏನೆಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? என்ன சொல்லணும்? ಏನೆಂದು ಹೇಳಬೇಕು? பரலோக ವಾಸಿಗಳು, ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳು. அதாங்க மிருத்யுஞ்சயம். ಅದೇ ಮೃತ್ಯುಂಜಯ ಹೊಂದಿದ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் தான் நம்மை மறுபடியும் ಆವಿಕುರಿಗಳಾಗಿ ಮಾರ್ಟಿನ ನಿಹಳು. ಕ್ರಿಸ್ತನ ಮೃತ್ಯುಂಜಯವೇ ನಮ್ಮನ್ನು ಆತ್ಮಿಕರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ ಒಂದು ಸಂಕಟ. தேவ திட்டம் என்ன தெரியுங்களா? ದೇವರ ಉದ್ದೇಶ ಏನು ಗೊತ್ತಾ? ஆதாமிலே நம்மை பிறக்க வைத்தவர், ಆದಾಮನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಜನಿಸುವಂತೆ ಮಾಡಿದ ಆತನು ಯೇಸು கிறிஸ்துவிலும் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲೂ ನಮ್ಮನ್ನ ಜನಿಸುವಂತೆ ஆனா ಮಾಡಿದ. ಯೇசು கிறிஸ்துக்குள்ள பிறக்கணும்னா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜನಿಸಬೇಕಾದರೆ ஆதாம் சாகணும், ಆದಾಮನು ಸಾಯಬೇಕು. கரெக்டா? அப்போ மரணத்தை நீக்கி ಮರಣವನ್ನ ನೀಗಿಸಿ ஜீவனை உண்டாக்கினார், ಜೀವವನ್ನ ಉಂಟು ಮಾಡಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப மரணம் மண்ணான சுபாவம், ಮರಣವು ಮಣ್ಣಾದ ಸ್ವಭಾವ, ஜீவன் ஆவிக்குரிய சுபாவம். ಜೀವವು ಆತ್ಮಿಕ ಸ್ವಭಾವ. இப்ப நீங்களும் நானும் ஜீவனுக்குரியவர்கள். ನೀವು ನಾವು ಜೀವಕ್ಕೆ ಸ್ವಂತವಾದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையினாலே ಆದದರಿಂದ மிருத்யுஞ்சயம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? ಮೃತ್ಯುಂಜಯ ಅನ್ನುವಂತ ಮಾತಿಗೆ ಅರ್ಥವೇನು? நான் சரீர சாயலிலே மரித்து
ஆவிக்குரியவனாய் பிறக்கும்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ಶರೀರ ಹೋಲಿಕೆಯಲ್ಲಿ ಸತ್ತು ಆತ್ಮಿಕನಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறவர்கள் யார்? ಪುನರುತ್ಥಾನವನ್ನು ಆಚರಿಸುವವರು ಯಾರು? ஆவிக்குரிய ஜனங்கள், ಆತ್ಮಿಕ ಜನ, உயிரோடு எழுந்தவர்கள், ಜೀವದಿಂದ ಎದ್ದವರು, தேவ குணம் உள்ளவர்கள். ದೇವರ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರು. இப்ப புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? இதாங்க உயிர்த்தெழுதல். ಇದೇ ಪುನರುತ್ಥಾನವು. இந்த உயிர்த்தெழுதல்ல ಈ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மட்டுமல்ல, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು இயேசுவை ಮಾತ್ರವಲ್ಲ, சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು உயிர்த்தெழுந்த தினம். சரியா? புரியுதா? ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದಿವಸವು. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன இருக்கிறோம்? ಈ ದಿವಸ ನಾವೆಲ್ಲರೂ ಏನಾಗಿದ್ದೇವೆ? உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದೇವೆ. மறுபடியும் நம்ம ஆவிக்குரியவளா மாறிட்டோம். ಅದರ ಅರ್ಥ ಪುನಃ ನಾವು ಆತ್ಮಿಕರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ. நாம மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் பிறக்க வச்சிட்டார். ನಾವು ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪುನಃ ಜನಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப இன்னைக்கு நாமளும் உயிர்த்தெழுந்த தினம். ಅಂದ್ರೆ ಈ ದಿವಸ ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ದಿವಸ. கரெக்டா? பக்கத்துல கை சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. ஆமா, நாமும் ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದ ದಿನ. ನಾವು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದಿವಸ. இல்லையா? சரி, ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவನು எங்க போனார் தெரியுமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ನಂತರ ಎಲ್ಲಿ ಹೋದರು ಗೊತ್ತಾ? எங்க போனாரு? ಎಲ್ಲಿ ಹೋದರು? பரலோகத்துக்கு போய் ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ஆண்டவருடைய ಬಲ ಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಕೂತಿರ್ತಾರೆ. ஆண்டவருடைய வலது பக்கத்துல இருக்கிறார். ದೇವರ ಬಲ ಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಕುಂತಿದ್ದಾರೆ. ಸರಿ, அப்ப நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்பட்டது உண்மையானால், ನೀವು ನಾವು ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದು ನಿಜವಾಗಿದ್ದರೆ, பைபிள் சொல்லுது நீங்களும் நான் எங்க இருக்குமா? ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ ನೀವು ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ? எங்க இருக்கிறா? ಎಲ್ಲಿದ್ದೇವೆ. சரியா? அதத்தான் அவர் ஆக்சுவலி இது நடந்த சம்பவம். இதை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும். ಇದು ನಡೆದ ಒಂದು ಘಟನೆ, ಇದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕು. அப்ப இந்த ಅನುಭவம் நமக்கு வரலன்னா, ಈ ಅನುಭವ ನಮಗೆ ಬರದಿದ್ದರೆ, ಸಾರಿ ಟು ಸೇ, ನಾವು ಇದನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ಕ್ಷಮಿಸಿರಿ, நம்ம இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல, ನಾವು ಇನ್ನೂ ರಕ್ಷಣೆಯೊಳಗೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. ஆண்டவர் தந்த மீட்பு, ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ರಕ್ಷಣೆ, என் பாவத்தை மன்னிக்கும்படி ரத்தம் சிந்தது மட்டும் இல்ல, ನಮ್ಮ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸುವಂತೆ ರಕ್ತ ಸುರಿಸುವಂತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியோட ஃபெயிலியர் அதுதான். ಈ ದಿವಸದ ಒಂದು ಕ್ರೈಸ್ತತ್ವದ ಒಂದು ವಿಫಲತೆಯೇ ಇದು. ஃபெயிலியர் என்ன தெரியுமா? ಕ್ರೈಸ್ತತ್ವದ ವಿಫಲತೆ ಏನು? அவன் ரட்சிக்கப்பட்டவனா நினைக்கிறானா, இயேசு என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி என் பாவத்துல மன்னிச்சிட்டார் நினைச்சிட்டு இருக்கான். ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರು ಏನ್ ನೆನೆಸುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತು ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸಿದ್ದಾರೆ, மன்னிச்சிட்டார் நினைச்சிட்டு இருக்கான். ಆ ದೇವರು ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿದ್ದಾರೆ. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತ್ರ அது ನೆನೆಸಿದ್ದಾರೆ. மட்டும் அவர் செய்யல, ಅದು ಮಾತ್ರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ உங்களை என்னையும் சரீரத்தில் அழிச்சிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ದೇವರು ಸಾಯಿಸಿದ್ದಾರೆ. மண்ணான குணத்தை அடிச்சிருக்காரு, ಮಣ್ಣಾದ ಸ್ವಭಾವಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡಿದ್ದಾರೆ. மகிமையுள்ள குணத்தை நமக்கு தந்திருக்கிறார், ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಗುಣಗಳನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. பரிசுத்தத்தை தந்திருக்கிறார், ಪರಿಶುದ್ಧವನ್ನ நீதியை ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ, தந்திருக்கிறார், ನೀತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ, உத்தமத்தை தந்திருக்கிறார். ಯಥಾರ್ಥತ್ವವನ್ನು அதுல தான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ಅದರಲ್ಲಿಯೇ ನಾವು அதுதாங்க ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. கிறிஸ்தவம். ಅದೇ ಕ್ರೈಸ್ತರು. ஆனா நான் படிச்ச கிறிஸ்தவக்கு இப்ப பாக்குற கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ಬೋಧಕರು ಕಲಿತುಕೊಂಡ ಒಂದು ಕ್ರೈಸ್ತತ್ವಕ್ಕೂ ಈಗಿರುವ ಕ್ರೈಸ್ತತ್ವಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. கிறிஸ்டியானிட்டி நாம நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக ரத்தம் சிந்திட்டாரு, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நவ் ஐ எம் ஃப்ரீ பேர்ட் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗ ಅನ್ನುವಂಥದ್ದು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸಿದ್ದಾರೆ, ಈಗ ನಾನು ಬಹಳ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ಒಂದು ಹಕ್ಕಿ ಎಂದು ನಾವು ನೆನೆಸಬಾರದು. அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, உங்களை என்னையும் மறுபடியும் உயிர்ப்பித்தார், ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಪುನಃ ದೇವರು ಪುನರುತ್ಥಾನಗೊಳಿಸಿ மறுபடியும் ஜெனிச்சிருக்கிறார். ಪುನಃ ನಮ್ಮನ್ನ ದೇವರು நாம ಜನಿಸಿದ್ದಾರೆ. திரும்ப அந்த தேவ சாயல பிறந்துட்டோம். ಪುನಃ ದೇವರ ಸಾರೂಪ್ಯ இப்ப ಉಳ್ಳವರಾಗುವಂತ, நாம மண்ணுக்குரியவர்கள் அல்ல, ಈಗ ನಾವು ಮಣ್ಣಿನ ಸಾರೂಪ್ಯ தேவ ಉಳ್ಳವರಲ್ಲ, சாயலுக்குரியவர்கள், ನಾವು ದೇವರ ಸಾರೂಪ್ಯ பரலோகவாசிகள். ಪರಲೋಕ என்ன ನಿವಾಸಿಗಳು. சொல்ல போனா அது வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ಕೊಲೊಸ್ಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ வாசிங்க பார்க்கலாம். இருப்பா மைக்ல கேட்கணும். ಆದ ಕಾರಣ ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದರಿಂದ நீங்க உயிர்த்தெழுந்தது உண்டானால் ಮೇಲಿರುವವುಗಳನ್ನು ಹುಡುಕಿ, ஏன்னா ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಆಸನಾರೂಢನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப நீ எங்க இருக்கிற? ಈಗ ನೀವೆಲ್ಲಿದ್ದೀರಾ? மேல இருக்கிற. ಮೇಲೆ ಇದ್ದೀರಾ. ஏன்னா இயேசுசாமி உயிர்த்தெழுந்து மேல போனது போல, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋದಂತೆ நீங்களும் நானும் ನಾವು ஆவிக்குரிய ரீதியிலே ಆತ್ಮಿಕ ನೀತಿ உயிர்ப்பிக்கப்பட்டு
எண்ணப்பட்டு அவரோடு கூட ನಾವು ದೇವರ ಸಂಗಡ ஆண்டவரிடத்தில் இருக்கிறோம். ದೇವರ ಬಲಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலೂயா. அதான் அடுத்த வசனம் வாசிங்க. அது வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசியாதீங்க. ಮೇಲಿರುವಂತವುಗಳ ಮೇಲೆ ಮನಸ್ಸಿಡಿರಿ, ಭೂ ಸಂಬಂಧವಾದವುಗಳ ಮೇಲೆ ಇಡಬೇಡಿರಿ. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ಸತ್ತಿರಲ್ಲ, ನಿಮ್ಮ ಜೀವವು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ದೇವರಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿ ಇಟ್ಟದೆ. அல்லேலூயா அல்லேலೂயா. இப்ப நீங்க ஆதாமின் சந்ததி இல்ல, ಈಗ ನೀವು ಆದಾಮನ ಸಂತತಿಯವರಲ್ಲ, நீ மனுஷன் இல்ல, ನೀವು ಮನುಷ್ಯರಲ್ಲ. கிறிஸ்டியானிட்டில பேர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ಆ ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೆಸರನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமா, இப்ப சேஞ்ச் பண்றது இல்ல. ಆದ್ರೆ ಈಗ ನಾವು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதுக்கு சில ரீசன் தராங்க, ಅದಕ್ಕೆ ಕೆಲವು ಕಾರಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. பட் அந்த ரீசன் எல்லாம் ஃபேக். ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಕಾರಣ ಎಲ್ಲ ಒಂದು ಸುಳ್ಳು. கரெக்டா? கண்டிப்பா பேர் மாத்தணும். ಖಂಡಿತವಾಗಿ ಹೆಸರು ಬದಲಾಯಿಸಬೇಕು. ஆனால் என்னன்னா அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, அப்புறம் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க பேர் மாற்றலை. பட் அதோடைய அர்த்தம் என்னென்னா, நான் ஆதாமுக்குள்ளே பிறந்தேன், இப்போது நான் மறிச்சிட்டேன், நான் திரும்ப யாராக மாறிட்டேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு பேர் ஆட் பண்ணுவாங்க. பைபிள் எல்லாருக்கும் ஆண்டவர் வேறு பேர் மாற்றிட்டு வருவார். சரியா? அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் என்ன பண்ணிட்டேன், கடவுளுடைய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வருவாங்க. அந்த ஆதாமನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ನಾವು ಸತ್ತ ನಂತರ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ದೇವರ ಒಂದು ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ಅದರ ಅರ್ಥ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ದೇನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು. பேர் டேவிட்டா? ಹೇಮಂತ್ பேர் டேவிட். யாராவது கூப்பிட்றீங்களா ಹೇಮಂತ? இல்லை இல்லை, அப்போ தான் ரம்யாக்கு தெரியுது. சரி, ಓಕೆ. ಜ್ಞಾನಸ್ಥಾನ ತಗೊಂಡಿದ ಮೇಲೆ ಇವ್ರ பேர் டேவிட், ಅವ್ರ பேர் சாமுவேல். ಇಲ್ಲ, ಎತ್ತಿ ಸಾಮುವೇಲ್. அல்லேலூயா. See, we born again in Christ. ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪುನಃ ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அந்த பேர் மாத்துறாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಹೆಸರನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. நம்ம கிறிஸ்தவங்க, ನಾವು ಕ್ರೈಸ್ತರು, நம்ம மண்ணின் சுபாவம் இல்லாதவர்கள், ನಮ್ಮ ಮಣ್ಣಿನ ಸ್ವಭಾವ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು. ಅದதான் அவர் நிறைவேற்றிட்டாரு. ಅದನ್ನೇ அவர் ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. ಅದதான் நம்ம விலக்கி சொல்றாரு. ಅದನ್ನೇ அவர் ಬಿಡಿಸಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. நாம எப்படி ஆதாமுக்குள்ள பிறந்து பாவியா இருக்கிறோமோ, ನಾವು ಹೇಗೆ ಆದಾಮನಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದೇವೆ, அதே போல இயேசுவுக்குள்ள பிறந்து ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುವಿನಲ್ಲಿ பரிசுத்தவான்களா இருக்கிறோம். ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. பக்கத்துல கைகள் சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿ, நாம இயேசுவுக்குள்ள பிறந்து பரிசுத்தமா இருக்கிறோம். ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா அல்லேலூயா. அதை நிறைவேற்றுவதற்காக தாங்க தேவனுடைய திட்டத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில நிறைவேற்றி முடிச்சார். ಅದನ್ನ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಆ ದೇವರ ಉದ್ದೇಶವನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿದ್ದಾರೆ. இதான் தேவனுடைய உத்தேசம். இதே தேவರ ஆண்டவருடைய திட்டம். இதே தேவರ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நாம திரும்ப பிறக்கணும்னா ಪುನಃ ಹುಟ್ಟಬೇಕಾದ್ರೆ திரும்ப ஒரு மனுஷனால தான் அது முடியும். ನಾವು ಪುನಃ ಅದು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. தேவன் மகா பெரியவர். ಆದರೆ ದೇವರು ಬಹಳ ದೊಡ್ಡವರು. அவர் சகலமும் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது. ಸಕಲವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಇದೆ. தேவனிடத்துல சட்டதிட்டம் உண்டு. ಆದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲವು ಆಜ್ಞಾ ಶಾಸನಗಳು ಇವೆ. அந்த தீர்மானத்தின்படி ಆ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರ இயேசுவை அனுப்பி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಕಳುಹಿಸಿ பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து ಬಾಧೆಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿ அவரை நொறுக்க சித்தமாகி ಅವರನ್ನ ಜಜ್ಜುವುದಕ್ಕೆ அவர் மூலமாய் உங்களையும் என்னையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ಅವರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಪಾಪದ ಗುಲಾಮತನದಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ. அல்லேலூயா அல்லேலூயா. 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 அப்ப கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் அவரோடு கூட மரித்து ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೀವು ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂಗಡ ಸತ್ತು. கரெக்டா? தெரியுமா உங்களுக்கு அந்த வசனம்? ಆ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? இயேசுவோடு நம்ம செத்தோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸಂಗಡ ನಾವು ಸತ್ತಿದ್ದೇವೆ. இல்லையா? அந்த வசனம் வாசிட்டு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. கலாத்தியர் chapter 6 verse 14. ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನ. ನನಗಾದರೂ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೊರತು ಹೆಚ್ಚಳ ಪಡುವುದು ಬೇಡವೇ ಬೇಡ. ಆತನ ಮೂಲಕ ಲೋಕವು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡು ನನ್ನ ಪಾಲಿಗೆ ಸತ್ತಿತು. எனக்கு உலகமும் செத்துச்சு, ನಾನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡು ಲೋಕದ ಪಾಲಿಗೆ ಸತ್ತೇನು. அப்ப நான் இப்ப இந்த உலகத்துல வாழ்றேன். ಈಗ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. ஆனா நான் என்ன அறிக்கை செய்றேன்? ಆದ್ರೆ ನಾವೇನೆಂದ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ? நான் அறிக்கை செய்றேன். ನಾವೇನೆಂದ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ? லோகத பாலிಗೆ, ಲೋಕದ ಪಾಲಿಗೆ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ನಾನೇನು ಮಾಡಿದ್ದೇನೆ? செத்து இருக்கிறேன். ಸತ್ತಿದ್ದೇನೆ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. அதான் அப்ப கூட ரொம்ப ஜென்டிலா சொல்றீங்கல்ல? சரியா? நான் சத்திதே அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ನಾನು ಸತ್ತಿದ್ದೇನೆ. உங்களே சொல்லிக்காதீங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ. கரெக்டா? பாஸ்டர் அப்படிலாம் சொல்ல வைக்கிறாரு, பயந்துடாதீங்க. ಬೋಧಕರ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಹೇಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಭಯಪಡಬೇಡಿ. சரீர குணங்கள், ಶರೀರ ಸ್ವಭಾವಗಳು இல்லையா? பைபிள் சொல்லுது, இந்த குணங்கள், இந்த மண்ணின் குணங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை விளக்குகிறது. அப்படின்னா
தேவ ராஜ்யத்திற்கு நம்மை அந்நியராய் மாற்றுகிறது. ಈ ಮಣ್ಣಿನ ಸ್ವಭಾವಗಳು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಅನ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா அப்படி கேக்குறாங்க. ಇಂಥವರು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ ಎಂದು ಅವರು அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? உங்களையும் என்னையும் ನಿಮ್ಮನ್ನ பாவத்திற்கு சாகும்படியாய் ಪಾಪಕ್ಕೆ ಸಾಯುವಂತೆ அவர் செத்தார். ದೇವರು ಸತ್ತನು. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆதாம் மூலமாய் மரணம் வந்தது போல இயேசு கிறிஸ்து செத்ததினாலே அவர் மூலமாய் நமக்கு விடுதலை கிடைச்ச ஜீவன் வந்தது. ಆದಾಮನ ಮೂಲಕವಾಗಿ ಮರಣ ಬಂದಂತೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗಾಗಿ ಸತ್ತದ್ದರಿಂದ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಿತು. அல்லேலூயா. 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 இப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? பாவத்துக்கு மரித்த உடனே ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತ ನಂತರ நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாய், ನಮ್ಮನ್ನು ಪುನಃ ಉಜ್ಜೀವಿಸುವಂತೆ, இல்லனா நம்மை ஜனிப்பிக்கும்படியாய் ಪುನಃ ಜನಿಸುವಂತೆ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮೂರನೆಯ ದಿವಸ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟನು. அல்லேலூயா. 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 ஏனா உங்களையும் என்னையும் மறுபடியும் ಜೀವನುಳ್ಳವರಾಗಿ எழுப்பும்படி, ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಮತ್ತೊಮ್ಮೆ ದೇವರ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುವಂತೆ, ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ எழுப்பும்படி, ನೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವ ಸಾಯಲುಳ್ಳವರಾಗಿ எழுப்பும்படி, ದೇವರ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ மாற்றும்படி, ಆತ್ಮಿಕರಾಗಿ ಬದಲಾಯಿಸುವಂತೆ. கர்த்தர் நம்மை அவர் தேவ திட்டத்தின்படி பரிபூர்ணமாய் நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டார். அந்த ದೇವರು ಈಗ ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಬೇಕಾದದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಫೆಸಿಯರ್ 2ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದೋಣ. 10ನೇ ವಚನ நினைக்கிறேன். 10ನೇ ವಚನ படிங்களா? இல்ல 7ನೇ ವಚನ, 2ನೇ அதிகாரம் 7ನೇ ವಚನ. 2ನೇ கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி ಉನ್ನತங்களிலே ಅವರೋಡು ಕೂಡ ಉಟ್ಕಾರவும் செய்தார். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕೂಡಿಸಿದ್ದಾನೆ. ಕರೆಕ್ಟಾ? அதுதான் ரட்சிப்பு. ಇದೇ ರಕ್ಷಣೆಯು. ரட்சிப்புனா என்ன? ರಕ್ಷಣೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಏನು அப்படின்னா பாவத்துல கிடந்த என்ன மீட்டு தேவனோடு சேர்த்துட்டார். ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದ ನನ್ನನ್ನ ದೇವರು ವಿಮೋಚಿಸಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. ಆಂಡವரோடு சேர்ந்துட்டேன். ಈಗ ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಸೇರಿದ್ದೇವೆ. அதுதான் ரட்சிப்பு. ಅದೇ ರಕ್ಷಣೆ. ಅದು அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. ಅದೇ ಮುಂದಿನ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. உங்களால் உண்டானதல்ல, ಆ ರಕ್ಷಣೆಯು ನಿಮ್ಮಿಂದ இது ಉಂಟಾದ, தேவனுடைய ஈவு. ಅದು ದೇವರ ವರವೇ. ரட்சிப்புனா என்ன? ರಕ್ಷಣೆ ಎನ್ನುವಂಥದ್ದು ಏನು? தேவ சாயல், ಅದು ದೇವರ ಸಾರೂಪ್ಯ, பரிசுத்த வாழ்க்கை, ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இந்த ரட்சிப்பை தான் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கு. ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ದೇವರು ನಿಮಗೂ ನಮಗೂ ಅನುಗ್ರಹಿಸಿರುವಂಥದ್ದು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இந்த உயிர்த்தெழுந்ததினாலே ದೇವರು ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡದ್ದು நம்ம யாரா மாறிட்டோம்? ನಾವು ಯಾರಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ? ஆவிக்குரியவளா மாறிட்டோம். ಆತ್ಮಿಕರಾಗಿ ಬದಲಾಗಿ. அப்ப உயிர்த்தெழுதுன்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? ಒಂದು ಪುನರುತ್ಥಾನ ಅನ್ನುವಂತ ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು? நம்மை ஆவியிலே ஜனிப்பித்தார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ಜನಿಸಿದ್ದಾರೆ. கரெக்டா? புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥ ಏನು? நீதிமான்களாய் மாற்றிவிட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೀತಿವಂತರಾಗಿ பரிசுத்தவான்களாய் மாற்றிவிட்டார். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ தேவ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. சாயல் உள்ளவர்களாய் ದೇವರ மாற்றிவிட்டார். ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾರೆ. அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ಅದೇ ಆತ್ಮಿಕ அப்போ ಜೀವನ. உயிர்த்தெழுதல்ன்ற வசனத்தினுடைய பொருள் என்ன? அந்த ಪುನರುತ್ಥಾನ ಅನ್ನುವಂತ ಪದದ ಅರ್ಥ ಏನು? உங்களையும் என்னையும் ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ஆவிக்குரியவர்களாய் ಆತ್ಮಿಕರಾಗಿ ஆண்டவர் மாற்றிட்டாரு. ದೇವರು இதான் ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. நமக்கு கிடைச்ச சிலாக்கியம். ಇದೇ ನಮಗೆ ಸಿಕ್ಕಂತ ಒಂದು அப்போ ಭಾಗ್ಯ. ஆண்டவர் உயிர்த்தெழுதலினாலே நமக்கு செய்த 7 காரியத்தை நம்ம தியானம் ಅದು பண்ணலாம். ದೇವರು ಪುನರುತ್ಥಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡಿದ 7 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. சரியா? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 7 காரியத்தை நம்ம சுருக்கமா தியானம் ಈ பண்ணுவோம். 7 ವಿಷಯಗಳನ್ನ ನಾವು ಚುಟುಕಾಗಿ ಧ್ಯಾನಿಸೋಣ. So resurrection made 7 blessing to us. அந்த ಪುನರುತ್ಥಾನವು ನಮಗೆ ತಂದ 7 ಆಶೀರ್ವಾದ. ஓகே, நான் சொல்றது எழுதிங்க, அப்புறம் விளக்கமா சொல்றேன். ಹೇಳಿದ್ದನ್ನ ಬರೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಅದಾದ ನಂತರ ವಿವರಿಸಿ ನೋಡೋಣ. முதலாவது, ಮೊದಲನೆಯದಾಗಿ ஆண்டவர் நம்மை the children of God, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. கரெக்டா? இல்லையா? அதை வாசிக்கிறல்ல, அப்போஸ்தல நடபடிகள் 13ನೇ அதிகாரத்துல 20ನೇ ವಚನ இல்லையா? ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ. அதானே? 13ನೇ அதிகாரத்துல 32ನೇ ವಚನ, ಸಾರಿ, 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ ವಚನ. இல்ல வாசிக்காத 32ನೇ வசனம். கரெக்டா? ஓகே. அப்போ முதலாவது தேவன் நம்மை அவருடைய பிள்ளையா மாற்றினார், சில்ட்ரன் ஆஃப் காட் மாத்திட்டார். ಮೊದಲನೆಯದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஓகே, சரி. அப்படின்னா ஆவிக்குரியவர்களா மாத்திட்டார், ಆತ್ಮಿಕರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಎರಡನೆಯದಾಗಿ ஓகே, ரெண்டாவது ஜட்ஜ் ஆல் த திங்ஸ். அப்படின்னா எல்லா காரியத்தையும் அறியும்படியான அறிவுள்ளவர்களை மாற்றிவிட்டார். ದೇವರು ನಾವು ಎಲ್ಲ ಸಂಗತಿಗಳನ್ನ
ತಿಳಿಯುವಂತ ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿ. அதுக்கு வசனம் ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯ 1 Corinthians chapter 2 verse 15. ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ நான் ವಚನ. அப்புறம் விலைக்கு சொல்றேன் அதெல்லாம் உங்களுக்கு. ಇದಾದ ನಂತರ ನಾವು ಅದನ್ನು ವಿವರಿಸಿ ನೋಡೋಣ. அப்படின்னா எல்லாவற்றையும் அறிகிறவர்களாய் மாற்றிவிட்டார். அதான் ದೇವರು ನಾವು ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿಯುವವರಾಗುವಂತೆ ಮಾರ್ಪಡಿಸಿ. ಮೂರನೆಯದಾಗಿ பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தவான்களாய் மாற்றிவிட்டார். holy life. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಜನರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. 1 John chapter 3 verse 9. ಯೋಹಾನನ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ பலன் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றிவிட்டார். fruitful life. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಫಲ ಕೊಡುವವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. சரியா? கனி கொடுக்கிறவர்களாய், ಫಲ ಕೊಡುವವರಾಗಿ. John chapter 15 verse 16. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ. ಆರನೆಯದಾಗಿ ಐದನೆಯದಾಗಿ ಓತಿ ಆಫ್ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್, ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களை மாற்றிவிட்டார். ದೇವರ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. யோவான் 15:16. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 15:16ನೇ ವಚನ. ಆರನೆಯದಾಗಿ ಕಂಫರ್ಟಬಲ್ ಲೈಫ್. ஓகே, கம்ஃபர்டபுள் லைஃப் அப்படின்னா ஒரு சமாதானமான ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை மாற்றிவிட்டார். ದೇವರು ಒಂದು ಸಮಾಧಾನಕರವಾದ ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. Third John verse 2 and 3. ಯೋಹಾನನ 3ನೇ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನ. John 3 means Third John. ಯೋಹಾನನ 3ನೇ ಪತ್ರಿಕೆ 2 ಮತ್ತು 3ನೇ ವಚನ. ஏன்னா அது அதிகாரம் கிடையாது, ஒரே அதிகாரம் தான். ஓகே. ஏழனையதாகி eternal life, ನಿತ್ಯ ಜೀವ. கலாத்தியர் chapter 6 verse 8. ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. இது நமக்கு ஆண்டவர் ಇದು ನಮಗೆ உயிர்த்தெழுந்ததினாலே கிடைத்த பாக்கியம். ಪುನರುತ್ಥಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಸಿಕ್ಕಂತ ಒಂದು ಧನ್ಯತೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போய் இத தியானிக்கணும். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಇದನ್ನ ಧ್ಯಾನಿಸಿ. அப்பதான் இது நமக்குள்ள அதிகமா கிரியை செய்யும். ಆಗಲೇ ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. தேவனுடைய வசனம், ದೇವರ ವಾಕ್ಯ ஜீவனும் ಜೀವವು ஆவியாய் இருக்கிறது, ಆತ್ಮವೂ ಆಗಿದೆ. அது நமக்குள்ள கிரியை செய்யும். ಅದು ನಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. இந்த விழுகிற இந்த ஜீவனுள்ள வசனம் நமக்குள்ள விளைந்து பலன் தரணும். ಈ ಒಂದು ನಮ್ಮೊಳಗೆ ಬಿತ್ತಲ್ಪಡುವಂತ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆದು ಫಲ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7 காரியத்தை சுருக்கமா நான் சொல்றேன். ಈ ಒಂದು 7 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಚುಟುಕಾಗಿ ಧ್ಯಾನಿಸೋಣ. ಓಕೆ. ಚಿಲ್ಡ್ರನ್ ಆಫ್ ಗಾಡ್, ಮೊದಲಾவது ஆண்டவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டார். ಮೊದಲನೆಯದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ. இல்லையா? நாம வாசித்தோம், ನಾವು ಓದಿದೆವು. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 13ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததினாலே இந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறிச்சு. ನನಗೆ ನೀನು ಮಗನ, ನಾನೇ ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ಪಡೆದಿದ್ದೇನೆ ಎಂದು 2ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತ ಮಾತನ್ನ ದೇವರು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಎಬ್ಬಿಸುವುದರ ಮೂಲಕ ನಮ್ಮಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி. அதே போல ಅದೇ ರೀತಿಯ ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನ. ಯಾರು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳ, ಯಾರು தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. கரெக்டா? யார் தமிழ் பாஷாந்தரம் எப்படி இருக்குன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ಯಾರು ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳು. தண்ணி வேணுமா? மைக் சரியா ஒர்க் ஆகலையா? சரி. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய புத்திரர்கள் யார்? அந்த தேவர மக்கಳು ಯಾರು? ஆவிக்குரியவர்கள், ஆத்மீகರು. தேவனுடைய ஆவி தண்ணி வேணும் நினைக்கிறேன்ல உனக்கு. தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், ದೇವರ ಆತ್ಮನನ್ನ ಪಡೆದುಕೊಂಡವರು, இல்லனா ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள், ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟ. அப்ப நீங்களும் நானும், ನೀವು ನಾವು அந்த உயிர்த்தெழுதலினாலே, ಆ ಪುನರುತ್ಥಾನದ ಮೂಲಕ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதனால, ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದರಿಂದ, ஆவிக்குரியவர்களாಗಿ வந்ததனால, ಆತ್ಮಿಕರಾಗಿ ಬಂದದರಿಂದ, அப்படினா ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய ஆனதனால, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಆತ್ಮಿಕರಾದದರಿಂದ நாம இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்துல வந்துட்டோம். ನಾವೀಗ ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. தேவ பிள்ளைகள் யாரு? ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾರು? சரீரத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಡೆಯುವವರಲ್ಲ, ஆவிக்குரியபடி வாழ்கிறவர்கள், ಆತ್ಮೀಕರಾಗಿ ಜೀವಿಸುವಂತವರು. என்ன சொல்லனா, ಇನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ ಶರೀರ ಕ್ರಿಯೆகளை ಅழிக்கிறவர்கள், ಶರೀರದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವವರು. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ.
அந்த வசனம் வாசிங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ರೋಮನ್ ಚಾಪ್ಟರ್ 8 verse 13. ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಚನ. ನೀವು ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಬದುಕಿದರೆ ಸಾಯುವುದು ನಿಶ್ಚಯ. ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ದೇಹದ ದುರಭ್ಯಾಸಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಾದರೆ ಜೀವಿಸುವಿರಿ. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ನೀವು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಬದುಕಿದರೆ ಸಾಯುತ್ತೀರಾ, ಆದ್ರೆ ಆತ್ಮನಿಂದ ಶರೀರದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಜೀವಿಸುತ್ತೀರಾ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅರ್ಥ ಏನು? ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ಆತ್ಮಿಕರಾಗಿ ಜೀವಿಸುವವರೇ ದೇವರ ಮಕ್ಕಳು. அப்ப அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ಅವರ ಜೀವಿತ ಹೇಗಿರುತ್ತೆ? சரீரத்தினுடைய குணங்களை அழிக்கிறவர்கள், ಶರೀರದ ಗುಣಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವವರು, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிற்கிறவர்கள், ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವವರು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அப்ப நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தால் மட்டுமே ನೀವು ನಾವು ಆತ್ಮಿಕರಾಗಿ ಜೀವಿಸಿದರೆ தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான முத்திரையை பெற்றிருக்கிறோம். ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂಬ ಒಂದು ಮುದ್ರೆಯನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿರುತ್ತೇವೆ. உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு எனக்கு நமக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றி தேவனுடைய பிள்ளை என்கிற தகுதியை தந்திருக்கிறார். அந்த ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿ ನಮಗೆ ದೊರಕಿದ ಮೊದಲನೆಯ ಆಶೀರ್ವಾದವು ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ಆತನ ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அப்பப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்வாரு, ஆவிக்குரியவர்களா நடந்து கொள்ளுங்க, ஆவிக்குரியவர்களா நடந்து கொள்ளுங்க, சரீர இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீங்க, ಆವಿಕ್ರಿಯೆಗಳಾಗಿ ನಡೆದು ಕೊಳ್ಳುங்க. ಅಂದ ಆಗಾಗ ಪೌಲನು ಇದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಆತ್ಮಿಕರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಆತ್ಮಿಕರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಿರಿ, ಶರೀರದ ದುರಭ್ಯಾಸಗಳನ್ನು ನೀವು ತೊರೆದು ಬಿಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಆಕ್ಚುಲಿ ಅದು ವೆರಿ ವೆರಿ ಸಿಂಪಲ್ ಎಕ್ಸ್ಪ್ಲನೇಷನ್. ಅದು ಬಹಳ ಒಂದು ಬಹಳ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಂದು ವಿವರಣೆ. இப்போ இந்த ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சரீரக்குரியவர்கள், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ನಾವು ಆತ್ಮಿಕರು ಅಥವಾ ನಾವು ಶಾರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ, நம்முடைய விருப்பம் தான் சரீரம், ನಮ್ಮ ಆಸೆಯೇ ಶರೀರವು. நான் திரும்ப சொல்றேன், ಪುನಃ ಹೇಳುತ್ತೇವೆ, நாம விரும்புகிற நம்முடைய விருப்பம், அந்த இச்சை, அதுதான் சரீரம். ನಾವು ಬಯಸುವಂತ ಒಂದು ಬಯಕೆ, ಇಚ್ಛೆ, ಅದೇ ಶರೀರ, அதான் சரீர நினைப்பு, ಅದೇ ಶರೀರದ ನೆನಪು, அதுதான் நம்மள டாமினேட் பண்ணும், ಅದೇ ನಮ್ಮನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆனா ஆவிக்குரிய என்ற வார்த்தை பொருள் ಆತ್ಮಿಕತೆ ಅನ್ನುವಂಥದ್ದು தேவனுடைய விருப்பம், ದೇವರ ಬಯಕೆ. கரெக்டா? நல்லா புரிஞ்சுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. தேவனுடைய விருப்பம் தான் தேவ பக்தி. ದೇವರ ಬಯಕೆಯೇ ದೇವರ ಭಕ್ತಿ. என்னுடைய விருப்பம், ನಮ್ಮ ಬಯಕೆ உலக வாழ்க்கை, ಅದು ಲೋಕದ ಜೀವಿತ. இதான் வித்தியாசம். ಇದೇ ವ್ಯತ್ಯಾಸ. ஆனா இது அப்ப உல்டா ஆயிருச்சு. இப்போ ಆದ್ರೆ ಈಗಿನ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಇದು ಹಾಗೆ ಬದಲಾಗಿದೆ. நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல எப்படி இருக்குன்னு தெரியாது. ಬರುವ ಸಂತತಿಯೆಲ್ಲ ಹೇಗಿರುತ್ತದೆ ಅಂತ அதுக்குள்ள ஜெபம் பண்ற ஏசாமி வந்துட்டா சந்தோஷமா இருக்கு. ಅಷ್ಟರೊಳಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದರೆ ಸಂತೋಷ. ஆனா புரிஞ்சுங்களா, நம்ம விருப்பம் தான் உலக வாழ்க்கை, சரீர சுபாவம். ನಮ್ಮ ಆಸೆಯೇ ಲೋಕದ ಜೀವಿತವು ಶಾರೀರಿಕವಾದ ಸ್ವಭಾವ. இப்போ பாஸ்டர் பீட்டர் வந்து ஆசீர்வாதத்துக்கும் உங்க மேன்மைக்கும் உங்க உயர்வுக்கும் தடை கிடையாது. அந்த ಸಭೆಯ ಬೋಧಕರು ಬಂದು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಉದ್ಧಾರಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಶ್ರೇಷ್ಠತೆಗೂ ತಡೆಯಾಗಿಲ್ಲ. உங்க அழகுக்கு, உங்க உயர்வுக்கு, உங்க வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதத்துக்கு தடை கிடையாது. ನಿಮ್ಮ ಸೌಂದರ್ಯಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಉದ್ಧಾರಕ್ಕೂ ತಡೆಯಾಗಿಲ್ಲ. ஆனா வேத வசனத்தின்படி ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ விருப்பத்திற்கு எதிரானது, ನಿಮ್ಮ ಆಸೆಗೆ ವಿರುದ್ಧವಾದದ್ದು. கரெக்டா? சொல்லுறது உங்களுக்கு ಹೇಳ್ತಿರುವಂತದ್ದು, உலகத்துல நம்ம வாழ்றோம், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ, ஆனா தேவ விருப்பத்தின்படி வாழ்றோம். ಆದ್ರೆ ದೇವರ ಇಷ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கும் பொழுது, ಕನ್ನಡಿಯ ಮುಂದೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲುವಾಗ உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா, ನಿಮ್ಮ ಮುಖವು ನಿಮಗೆ ಕಂಡು ಬಂದರೆ, கவனிங்க, உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா, ನಿಮ್ಮ ಮುಖವು ನಿಮಗೆ ಕಂಡು ಬಂದರೆ நீங்க உங்க விருப்பத்தின்படி யோசிப்பீங்க, ನೀವು ನಿಮ್ಮ ಬಯಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಯೋಚಿಸುತ್ತೀರಿ. ஆனா நீங்க கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது இயேசு சாமி முகம் தான் தெரியணும். ಆದ್ರೆ ನೀವು ಕನ್ನಡಿಯ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮುಖವು ತೋರಿ ಬರಬೇಕು. அப்படிதான் பைபிள் சொல்லுது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸತ್ಯವೇದ அப்ப யார் தான் தெரிவா? ಆಗ ಯಾರು ತಿಳಿಯುತ್ತಾರೆ? இயேசு சாமி தான் தெரிவா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ತಿಳಿಯುತ್ತಾರೆ. சொல்றது உங்களுக்கு ಹೇಳ್ತಿರುವಂತದ್ದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. அப்ப இயேசு சாமி தெரியும் பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ತೋರಿ ಬರುವಾಗ என்னுடைய விருப்பம் அங்க இருக்காது, ನಮ್ಮ ಆಸೆ ಅಲ್ಲಿರುವುದಿಲ್ಲ. இதுதான் உண்மை. ಇದೇ ಸತ್ಯ. அப்ப நம்மள ஆண்டவர் நம்ம விருப்பத்தின்படி வாழாதவர்களாயும் தேவ விருப்பத்தின்படி வாழ்கிறவர்களாயும் மாற்றி இருக்கிறார். ದೇವರ ನಮ್ಮನ್ನ ನಮ್ಮ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ಜೀವಿಸದವರಾಗಿಯೂ ದೇವರ ಇಷ್ಟಕ್ಕೆ ಅನುಗುಣವರಾಗಿ ಜೀವಿಸುವವರಂತೆ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு பேரு வந்து தரித்திரம் கிடையாது. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಬಂದು ದರಿದ್ರವಲ್ಲ. தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. அதுக்கு பேரு வந்து படத்தனம் கிடையாது. ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಬಂದು ಬಡತನ ಅಲ್ಲ. சரியா? நீட்டா இருக்கணும்,
ನಾವು ಸ್ವಸ್ಥವಾಗಿರಬೇಕು, அழகா இருக்குன்னா, ನಾವು ಸುಂದರವಾಗಿರಬೇಕು. ஆனா ಆದರೆ உலகத்துக்கும் படி வாழக்கூடாது. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಾವು ನಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. உலகம் வந்து கண்ணாடி முன்னா 2 மணி நேரம் ஆனா கூட என்ன வராது உங்களுக்கு. ಲೋಕದವರು ಬಂದು ಕನ್ನಡಿಯ ಮುಂದೆ ನಿಂತರೆ 2 ತಾಸಾದರೆ ಏನಾಗುವುದಿಲ್ಲ. என்னவாது? ಏನಾಗುವುದಿಲ್ಲ, திருப்தியாவாது, ತೃಪ್ತಿ ಆಗುವುದಿಲ್ಲ. எங்க வீட்டுக்கு ஒரு என் ஒய்ஃப் உடைய ஃப்ரெண்டு மக வருவா. ಬೋಧಕರ ಮನೆಗೆ ಒಂದು ಬೋಧಕಿಯ ಒಂದು ಸ್ನೇಹಿತರ ಮಗಳು ಬರುತ್ತಾರೆ. அவ வெளியே வர்றதுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆகும். ಅವರು ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಕನಿಷ್ಠ ಪಕ್ಷ ಒಂದು 1.5 ತಾಸಾಗುತ್ತೆ. ஒன்னும் இல்ல, அந்த மிரர் முன்னாடி நின்று தலை வாரணும், அவ்வளவுதான். ಆ ಒಂದು ಕನ್ನಡಿಯ ಮುಂದೆ ನಿಂತು ತಲೆ ಬಾಚುವಂತ. நான் பக்கத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கிறோம். என்ன எத்தனை முறை வாரினாலும் அவளுக்கு என்ன வராது, ಎಷ್ಟು ಬಾರಿ ಬಾಚಿದರೂ ಕೂಡ ಏನ್ ಬರುವುದಿಲ್ಲ, திருப்தியே வராது, ತೃಪ್ತಿಯೇ ಬರುವುದಿಲ್ಲ. 1 மணி நேரம் தலை வார ஒரே சந்ததி இந்தியா சந்ததி தாங்க. 1.5 ತಾಸು ತಲೆಯನ್ನ ಬಾಚುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಸಂತತಿ ನಮ್ಮ ಭಾರತದವರು. கரெக்டா? அது கிறிஸ்தவத்துல வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ ಅದೀಗ ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಂದು ಸಿಲುಕಿಕೊಂಡಿದೆ. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உயிர்த்தெழுந்தவர்கள், ನಾವು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದವರು, தேவ சாயலில் உள்ளவர்கள், ದೇವರ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರು. நீங்க எப்படி இருந்தாலும் உங்க முகத்துல அந்த தேவ சாயல் வரும் பொழுது அது அப்படியே க்ளூமிங்கா இருக்கும். ನೀವು ಹೇಗಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರ ಸಾರೂಪ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ಮುಖವು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மோசேயினுடைய முகத்தை பார்க்கவே முடியல, அவ்வளோ பிரகாசமா. ಮೋಶೆಯ ಮುಖವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲವಂತೆ, ಅಷ್ಟು ದೇವರ ಪ್ರಕಾಶ, சூரியனை போல பிரகாಶ, ಸೂರ್ಯನಂತ ಒಂದು ಪ್ರಕಾಶ. அதுதான் தேவ பிரகாசம். ಅದೇ ದೇವರ ಪ್ರಕಾಶ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப உங்களையும் என்னையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ உங்களையும் என்னையும் ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ எல்லாவற்றையும் அறிகிற அறிவுள்ளவர்களாய் மாற்றி விட்டார். ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರು அந்த வசனம் வாசித்த பிறகு உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದ ನಂತರ ನಿಮಗೆ ಅದನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ 2 அதிகாரம் 15 வசனத்தில் அழகாக ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಚನ. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, எழுதி வச்சிடு. ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಒಂದು ಗೆರೆ ಎಳೆದು ಅದನ್ನ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸಿಕೊಳ್ಳುವವನು ಎಲ್ಲವನ್ನು ವಿಚಾರಿಸಿ ತಿಳುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. சரி, அப்போ சரீரக்குரியவன் எப்படி இருக்கிறான்? ಶಾರೀರಿಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ಸತ್ಯವೇದವು ಏನು ಹೇಳುತ್ತದೆಂದರೆ, அவங்க வந்து அறிவில்லாமல் இருக்கிறாங்க, ಈ ಲೋಕದ ಜನರು ಅಜ್ಞಾನಿಗಳಾಗಿದ್ದಾರೆ, ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದವರು, ಇನ್ನೋಸೆಂಟಾ இருக்கிறாங்க, ಅವರು ಅಜ್ಞಾನಿಗಳಾಗಿದ್ದಾರೆ, பாவம் செய்கிறவளா இருக்கிறாங்க, ಪಾಪ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. வசனம் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர்ல போட்டுருக்கு பாருங்க, 4 அதிகாரம். ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 17 ವಚನಮು 18 ವಚನ 17-18ನೇ ವಚನ. ಆದದರಿಂದ ಅನ್ಯ ಜನರ ನಡೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ ನೀವು ಇನ್ನು ಮೇಲೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬಾರದೆಂದು ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವವನಾಗಿ ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ಅವರು ನಿಷ್ಪ್ರಯೋಜನವಾದ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳವರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಅವರ ಮನಸ್ಸು ಮೊಬ್ಬಾಗಿ ಹೋಗಿದೆ, ಅವರು ತಮ್ಮ ಹೃದಯದ ಕಾಠಿಣ್ಯದ ನಿಮಿತ್ತದಿಂದಲೂ ತಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಜ್ಞಾನದ ನಿಮಿತ್ತ, ತಮ್ಮಲ್ಲಿರುವ ಅಜ್ಞಾನ இது innocence இல்லையா? அப்படிதான் போட்டுருக்கு இங்கிலீஷ்ல. வாட் somebody read in English? Does you have in English Bible? ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಇರುವವರಾದ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ಅಲ್ಲಿ எப்படி போட்டுருக்கு? Ephesians chapter 4 verse 18. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 18ನೇ ವಚನ. their mind are full of darkness. Okay, they're full of darkness. Okay, their mind is very hardened. Next continue. And the innocent varudha paru. They wander far from the light God gives because they have closed their mind and hardened their hearts. I need the innocence varum parunga அந்த translationல. Okay, சரி. இருக்கமா? பிகாஸ் ஆஃப் த ignorant. கரெக்டா? அப்படின்னா அர்த்தம் அவங்களுக்கு என்ன இல்லை, அவருக்கு ಏನಿಲ್ಲ, என்ன இல்ல, ஞானம் இல்ல, ಜ್ಞಾನವಿಲ್ಲ, அறிவு இல்ல, ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲ. அதனால அவங்க எப்படி இருக்காங்களா? அந்த ಜನರು ಹೇಗಿದ್ದಾರೆ? பாவத்தை ஈஸியா செய்யற, ignorant-ஆ இருக்காங்க. ಪಾಪವನ್ನ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಪಾಪ. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆவிக்குரியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, they judge all the things. அந்த ಆತ್ಮೀಕರು ಹೇಗಿರುತ್ತಾರೆಂದರೆ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳನ್ನ
ಅವರು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. அறிந்தவர்களா இருக்கிறாங்க. ಅವರು ಅದನ್ನ ತಿಳಿದವರಾಗಿದ್ದಾರೆ. இப்ப ஏன் இஸ்ரவேல் போயிட்டு அந்நிய ஜனங்கிட்டத்துல அவன் அடிமையா மாட்டிக்கிடுறான்? ಯಾಕೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಹೋಗಿ ಅನ್ಯ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಗುಲಾಮರಾಗಿ அவன் அறிவில்லாதனாலதான் பண்றான். ಅವರು ತಮ್ಮ ಅಜ್ಞಾನದ ನಿಮಿತ್ತ, ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ಜನರು ಅಜ್ಞಾನದ ನಿಮಿತ್ತದಿಂದಲೇ ನಾಶವಾಗುತ್ತಾರೆ. ஆனா நீங்களும் நானும் யாரு? ನೀವು ನಾವು ಯಾರು? ஆவிக்குரியவர்கள், ಆತ್ಮಿಕರು, அறிவுள்ளவர்கள், ಜ್ಞಾನವುಳ್ಳವರು. அல்லேலூயா, அல்லேலೂயா. சகலவற்றையும் அறிந்தவர்கள், ಸಕಲವನ್ನ ತಿಳಿದವರು. அப்படிதான் அவர் சொல்றார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சரீர பிரகாரமா வாழும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே ಅನುದಿನವೂ வீழ்ச்சி இருந்துச்சு. அந்த ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದ್ದಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುದಿನವೂ ಒಂದು ಬೀಳುವಿಕೆ ಇತ್ತು. ஆனா இப்போ தேவனுடைய பிள்ளையா மாறின ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾದ வாழ்க்கையிலே ಜಯ இருக்குது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯವಿದೆ. ನಾನು ಎಲ್ಲವற்றையும் அறிந்திருக்கிறேன். ಕಾರಣ ನಾವು ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದಿದ್ದೇವೆ. உங்களுக்கு ಹೇಳುತ್ತಿರುವಂತದ್ದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் ஆவிக்குரியவர்கள். ಇದೇ ಆತ್ಮಿಕರು. அப்படினா நம்ம கண் திறந்த உடனே முழுசா நமக்கு எல்லாமே தெரியும். ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆದ ನಂತರ ನಮಗೆ ಇರುವಂತದ್ದೆಲ್ಲವೂ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய கண் திறக்கும் பொழுது யோவான் சகலவற்றையும் பார்த்தான். அந்த ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುವಾಗ ಯೋಹಾನನು ಎಲ್ಲವನ್ನ ನೋಡಿದನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பார்த்தான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡಿದನು. அதே மாதிரி ஸ்டீவன் ஜெபம் பண்ணும்போது ஸ்தேவான் ஜெபம் பண்ணும்போது அவன் மனக்கண் திறக்கப்பட்டது, ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத பார்த்தான். அந்த ಸ್ಟೆಫನನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಅವನ ಮನ ಕಣ್ಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟದಿಂದ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಂತ ದೇವರನ್ನ ಕಂಡ. ஆவிக்குரியவர்கள் சகலவற்றையும் பார்க்க முடியும். ಆತ್ಮಿಕರು ಸಕಲವನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல சிங்காசனத்தை பார்த்தான். ಅವನು ಸಿಂಹಾಸನವನ್ನು யோவான் தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மூப்பர்களை பார்த்தான். ಯೋಹಾನನು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿದ್ದಂತ ಹಿರಿಯವರನ್ನ ನೋಡಿದನು. இல்லையா, முழு உலகத்தையும் தேவர் எப்படி சிருஷ்டிக்கிறான் பார்த்தான். ಇಡೀ ಲೋಕವನ್ನ ದೇವರು ಹೇಗೆ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ சகலவற்றையும் அவனால பார்க்க முடியும். ಸಕಲವನ್ನ ಅವರಿಂದ ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஆவிக்குரிய கண்ணால, ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் அறிந்து நிதானிக்கிறான். ಆತ್ಮಿಕರು ಸಕಲ ವಿಷಯಗಳನ್ನ ತಿಳಿದವರಾಗಿರುತ್ತಾರೆ. அவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறான். ಸಕಲವನ್ನ ತಿಳಿದವರಾಗಿರುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆவிக்குரியவர்களாக மாற்றிட்டார். ದೇವ ಜನರೇ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. நாமோ குழி பள்ளம் தெரியாம விழுகிறவர்கள் அல்ல. ನಾವು ಪುನಃ ಒಂದು ಹಳ್ಳವು ಇರುವಂತದನ್ನ ತಿಳಿಯದೆ ಕೆಳಗೆ ಬೀಳುವವರ, அறிந்து பத்திரமாய் நடக்கிற ನಾವು ஜனம், ಅದನ್ನ ತಿಳಿದವರಾಗಿ ಭದ್ರವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವ தேவ பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, ஆவிக்குரியவர்கள். ಆತ್ಮೀಕರು. மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ 1 John chapter 3 verse 9, ಯೋಹಾನನ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ನೇ ವಚನ. holy life, ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ. அதான் இது வந்து ஒரு இன்டர்லிங்க் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிள்ளையா பிறந்தோம், அப்புறம் ஆவிக்குரியவர்களா பிறந்து இப்போ ஆவிக்குரியவர்களை சகலவற்றை அறிந்திருக்கிறோம். மூன்றாவது ಪರಿಶುದ್ಧ வாழ்க்கை வாழ்கிறோம். ನಾವು ಇದೆಲ್ಲವನ್ನ ಜೋಡಿಸಿ ನೋಡಬೇಕು. ಮೊದಲನೆಯದಾಗಿ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಜನಿಸಿ, ಅದಾದ ನಂತರ ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದವರಾಗಿ ನಾವು ಮಾರ್ಪಟ್ಟು ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಮೂರನೇದಾಗಿ ಓಕೆ, 1 John chapter 3 verse 9. ಯೋಹಾನನ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು ಪಾಪ ಮಾಡನು. ஏனெனில் ಯಾಕೆಂದರೆ அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. ದೇವರ ಜೀವವು ಅವನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡದೆ. அவன் தேவனால் பிறந்தபடியால் ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದ அவன் பாவம் செய்ய மாட்டான். ಅವನು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆவிக்குரியவன் பாவம் செய்ய மாட்டான். ಆತ್ಮಿಕನು ಪಾಪವನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎಂದು. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்தவர்கள், ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವರು பாவம் செய்ய மாட்டாங்க, ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ, பரிசுத்தமா வாழ்வாங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ அதுக்கு ಜೀವಿಸುತ್ತಾರೆ. அடுத்த வசனம் சொல்றாரு, ಮುಂದಿನ இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். ಇದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು ಯಾರೆಂಬುದು, ಮನುಷ್ಯರ ಮಕ್ಕಳು, ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು ಯಾರೆಂಬುದು ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. ಗುಡ್, ಓಕೆ. அப்போ நாம யார் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் எப்படி தியானிக்கணும்னா, ನಾವು ಯಾರು ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಈ ಲೋಕ ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ, நம்மளுடைய வாழ்க்கை அடிப்படையா வச்சு, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಆಧಾರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, எப்படி ಹೇಗೆ நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವ நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்றும், ನಮ್ಮನ್ನ ದೇವರ ಮಕ್ಕಳೆಂದು, பாவம் செய்கிறதை பார்த்து பிசாசுடைய பிள்ளைகள், ಪಾಪವನ್ನ ಮಾಡುವುದರಿಂದ ಸೈತಾನನ ಮಕ್ಕಳೆಂದು. அப்போ நான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனாலே, ದೇವರು ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡಿರುವುದರಿಂದ, நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்றினதுனாலே, ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಿಕರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರುವುದರಿಂದ நாம பாவம் செய்ய மாட்டோம். ಪಾಪವನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலೂயா. ஏன்? ಯಾಕೆ?
நமக்கு ಆಂಡವರು ಜ್ಞಾನத்தை தந்திருக்கார். ನಮಗೆ ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು ಎಲ್ಲ ಅನುಗ್ರಹಿಸಿ அறிவும் கொடுத்திருக்கிறார். ಎಲ್ಲ ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ದೇವರು இப்ப நான் சரீரத்துக்குரியவன் அல்ல. ಈಗ ನಾವು ಶರೀರಕ್ಕೆ ஏன்னா ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. சரீரத்துக்குரியவனா இருந்தா தான் எனக்கு அறிவில்லாம நான் தப்பு செய்வேன். ಕಾರಣ ನಾವು ಶರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿದ್ದರೆ ಅಜ್ಞಾನದಿಂದ ತಪ್ಪನ್ನ அப்ப ಮಾಡುತ್ತೇವೆ. நான் ஆவிக்குரியவனா இருக்கிறதுனால ಆತ್ಮಿಕರಾಗಿರುವುದರಿಂದ நான் பாவம் செய்ய மாட்டேன். ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ, பரிசுத்தனா வாழ்வேன். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அதான் வாக்குத்தத்தம். ಅದೇ ವಾಗ್ದಾನವು. ஆனா இந்த வசனம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வசனம் இல்ல, இந்த தியானம் அப்படி அப்படியே தேஞ்சு அந்த இப்ப கிறிஸ்டியானிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, ಈ ಧ್ಯಾನವು ಹಾಗೆಯೇ ಕಡಿಮೆಯಾಗಿ ಈಗ ಕ್ರೈಸ್ತರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பரிசுத்தமா வரும். ನಾವು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಪರಿಶುದ್ಧರಾಗುತ್ತೇವೆ. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. பாவியா இருந்து பரிசுத்தமா மாறுது இல்ல, ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದು ಪರಿಶುದ್ಧರಾಗುವಂತದ್ದಲ್ಲ, பரிசுத்தமா இருந்து பூர்ணராகும். ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿದ್ದು ಪರಿಪೂರ್ಣರಾಗಬೇಕು. நான் திரும்ப சொல்றேன், ಪುನಃ ಹೇಳುತ್ತೇವೆ, வசனத்தை தப்பா வியாக்கியானம் பண்ணக்கூடாது. ವಾಕ್ಯವನ್ನು ತಪ್ಪಾಗಿ ವ್ಯಾಖ್ಯಾನಿಸಬಾರದು. நாம பாவம் செய்யறோம், தப்பு செய்யறோம், கீழே விடுறோம், அநியாயம் செய்யறோம், அப்புறம் பரிசுத்தமாயிரும், அப்படி பைபிள் இல்ல. ನಾವು ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ, ತಪ್ಪನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ, ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತೇವೆ, ಆಮೇಲೆ ಪರಿಶುದ್ಧರಾಗುತ್ತೇವೆ ಅಂತ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ. பரிசுத்த பிள்ளைகளா இருக்கிறோம், ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಜನರಾಗಿದ್ದೇವೆ, இதுல பூரணம் அடைகிறோம். ಆದ್ರೆ ಆ ಪರಿಶುದ್ಧತ್ವದಲ್ಲಿ ನಾವು ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು வசனம் அப்படிதானே சொல்லுது. ವಾಕ್ಯ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பரிசுத்தமா இருக்கிறவன் ಪರಿಶುದ್ಧನಾಗಿರು, இன்னும் பரிசுத்தமாக, ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧನಾಗಲಿ. சுத்தமா இருக்கிறவன் இன்னும் சுத்தமாகட்டும். ಪರಿಶುದ್ಧನು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧನಾಗಲಿ. ரெண்டு வரும், பரிசுத்தமா இருக்கு இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி, ஓகே. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸುವವನು ಇನ್ನೂ ನೀತಿಯನ್ನು ಅನುಸರಿಸಲಿ. அநியாயம் செய்கிறவன், ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು இன்னும் அநியாயம் செய்யட்டும். ಇನ್ನೂ ಅನ್ಯಾಯ ಮಾಡು. அப்ப பரிசுத்தத்தினாலே தான் பரிசுத்தத்தின் பூரணம் வரும். அந்த ಪರಿಶುದ್ಧತ್ವದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅದರಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆ. அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததனால ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ நம்மளை ஆவிக்குரியவர்களாய் மாற்றி விட்டார். ನಮ್ಮನ್ನು ಆತ್ಮಿಕರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ. உங்களையும் என்னையும் நீதிக்குரியவர்களாய் மாற்றி விட்டார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை பிடிச்சுக்குமா சிஸ்டர், அவனை எத்திக்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. நேற்று ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸ்கியூஸ் அவனுக்கு. சரி, ஓகே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்மை ஆண்டவர் பரிசுத்தவான்களாய் மாற்றிவிட்டார். ನಮ್ಮನ್ನ ದೇವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. நம்ம பாவம் செய்ய மாட்டோம், ನಾವು ಪಾಪ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனா ಆದರೆ பாவ வஞ்சகத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ನಾವು ಪಾಪದ ವಂಚನೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. கரெக்டா? பாவத்தின் வஞ்சனை என்ன தெரியுமா? ಪಾಪದ ವಂಚನೆ ಏನು ಗೊತ್ತಾ? இப்போ ஸ்வீட் சாப்பிட்டா, நம்ம ஸ்வீட் சாப்பிட்ற வச்சுங்களேன், ನಾವೊಂದು ಸಿಹಿಯನ್ನು ತಿನ್ನುತ್ತೇವೆ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ, அது டேஸ்டா தான் இருக்கும், ಅದು ರುಚಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஆனா ಜಾಸ್ತಿ சாப்பிட்டா ಆದ್ರೆ ಹೆಚ್ಚಾಗಿ ತಿಂದರೆ என்ன வருது? சுகர் வருதா? ஆமா, சொல்லுறதா உங்களுக்கு? நல்லதுதான், அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனா பின்னாடி என்ன இருக்குது? வஞ்சகம் இருக்குது. ಅದು ಒಳ್ಳೆಯದೇ, ಅದು ಗೊತ್ತು, ಆದ್ರೆ ಅದರ ಹಿಂದೆ ಏನಿದೆ? ವಂಚನೆ ಇದೆ. புரியுதா உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கிடணும். ಇದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕು. இப்போ தேவையில்லாத மொபைல்ல பார்த்தா கண்டிப்பா வஞ்சிக்கப்படுவோம். ನಾವು ಅನಗತ್ಯವಾದ ವಿಷಯಗಳನ್ನ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ವಂಚಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. பிசாசு வந்து நம்மள சடனா வஞ்சிக்க முடியாது. ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ತಕ್ಷಣ ವಂಚಿಸೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, கொஞ்சம் கொஞ்சமா வஞ்சிக்க முடியும். ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಮ್ಮನ್ನ அதான் ವಂಚಿಸುತ್ತಾನೆ. பிசாசுனுடைய வஞ்சகத்தின் கிரியை. ಅದೇ ಸೈತಾನನ ವಂಚನೆಯ ಕ್ರಿಯೆ. அவன் வந்து நம்மள நல்ல காரியம் சொல்லி ஏமாத்தி தான் விழ தள்ளுவான். ಅವನು ನಮ್ಮನ್ನ ಒಂದು ವಿಷಯ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಅದನ್ನ ತೋರಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಅದರೊಳಗೆ ಬೀಳುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லுவாரு, நீ விட்டு விலகி ஓடு அப்படி சொல்லுவாரு. ಆಮೇಲೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ತಿಮೋತಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, ಅದನ್ನ ನೀನು ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಅಗಲಿ ಓಡು ಎಂಬುದಾಗಿ. சொல்ல பாலை இச்சைக்கு, செக்சுவல் காரியம்னா பாலை இச்சைக்கு விலகி ஓடுன்னு சொல்லுவார். ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಒಂದು அதான் அந்த சொல்றது, அது வந்து பாலை இச்சை அப்படின்னா இம்மாரல் லைஃப், அது ಯೌವನದ ಇಚ್ಛೆಯನ್ನು ನೀನು ತೊರೆದು ಓಡು ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லுறதா உங்களுக்கு? சரி, இந்த இது இருக்கக்கூடாது. என்ன சொல்றது? சோஷியல்லாம் இருக்கக்கூடாது. சோஷியல்லாம் பைபிள் எங்கேயுமே கிடையாது. சோஷியல் வாட் சயின்ஸ்? சோஷியலாக பழகிறது தானே ஜோவியெல்லாம். ಅಂದರೆ கன்னடத்தில் இருக்கு, ஓடு வரலையா? அப்படின்னா ஆப்போசிட் செக்ஸ் வந்து என்ன சொல்றது, அதிகமாக பழக்க வச்சக்கூடாது. ನಾವು ಒಂದು ಹುಡುಗ ಒಂದು ಹುಡುಗಿಯ ಬಳಿಯಲ್ಲೋ ಅಥವಾ ಒಂದು ಹುಡುಗನ ಬಳಿಯಲ್ಲೋ ಬಹಳ ಒಂದು ಸಲುಗೆಯನ್ನ ಇಟ್ಟುಕೊಳ್ಬಾರ್ದು. நம்ம வந்து அது சோஷியல்லாம் கிடையாது. ಅದು ಒಂದು ಸೋಷಿಯಲೈಸ್. இப்போ அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, டேய் இப்படிலாம் நீ பழகக்கூடாது. ಈಗ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ನೀನು ಪಳಗಬಾರದೆಂದು ಹೇಳುವಾಗ உனக்கு என்னம்மா தெரியும்? ನಿಮಗೇನು ಗೊತ್ತು? நாங்கள் சோஷியலாக பழகிறோம், ನಾವು ಸಲಿಗೆಯಿಂದ ಪಳಗುತ್ತೇವೆ. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಅದರ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? மேல இருந்து கீழே விடுறது கரெக்டா
டிச்சில் இப்போ இந்த பின்னில் நிற்கிறேன்னு அர்த்தம். ಅದರ ಅರ್ಥ ಮೇಲೆಯಿಂದ ಕೆಳಗೆ ಬೀಳುವಂತೆ ಆ ತುದಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. கரெக்டா? நல்லா புரிஞ்சுங்க. ಶರೀರத்துக்கு உள்ள நன்மை வாசமாய் இல்லை. ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ಒಳ್ಳೆಯದು ವಾಸವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ. நான் திரும்ப சொல்றேன், ಪುನಃ ಹೇಳುತ್ತೇವೆ. இந்த கண்ணு, இந்த காது, இந்த வாய், இந்த சரீர இருதயத்தின் எண்ணத்துல நல்லதே கிடையாது. ಈ ಕಣ್ಣು, ಈ ಒಂದು ಕಿವಿಯು, ಈ ಒಂದು ಬಾಯಿ, ಈ ಒಂದು ಮನಸ್ಸು, ಇದರಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಏನು ವಾಸವಾಗಿಲ್ಲ. அந்த வசனம் வாசிங்களேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. பைபிள் வாசிக்காதனால தான் தெரியல. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದದೇ ಇರೋದ್ರಿಂದ ತಿಳಿಯೋದಿಲ್ಲ. ரோமருக்கு நிருபம், ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 7ம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 18ம் வசனம். 18ನೇ ವಚನ. ನನ್ನಲ್ಲಿ ಅಂದರೆ ನನ್ನ ಶರೀರಾಧೀನ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದೇನೋ ವಾಸವಾಗಿಲ್ಲವೆಂದು ನನಗೆ ತಿಳಿದಿದೆ. நம்மகிட்ட என்ன இல்லை? ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. அதனாலதான் பைபிள் எச்சரிக்குது. ಅಂದರೆ ಸತ್ಯವೇದ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತದೆ. பிசாசின் வஞ்சனைக்கு எச்சரிக்கையா, ಸೈತಾನನ ವಂಚನೆಗೆ ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ. கரெக்டா? ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கள தொட்டு பேசக்கூடாது. ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನ ಮುಟ್ಟಿ ಮಾತನಾಡಬಾರದು. சரியா? நேற்று ஒரு பிரசங்கம் கேட்டேன். அப்போ சொன்னார், 20 வயசு உள்ளவர்களுக்கு தான் இதை பேசணும் அப்படின்னு நினச்சேன். ನಿನ್ನೆ ಬೋಧಕರೊಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಅದ್ರಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು 20 ವರ್ಷದವರೆಗಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದನ್ನ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಯೋಚಿಸಿದ್ರಂತೆ. ஆனால் இப்போ 60 ವಯசு இருக்கிறவங்க கூட பேசணும், அவங்களுக்கும் பேசணும்னு நினைக்கிறேன். ಆದ್ರೆ ಈಗ 60 ವರ್ಷ ಆಗಿರೋವರೆಗೂ ಕೂಡ ಅದನ್ನ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಯೋಚಿಸುತ್ತೇನೆ ಅಂತ. எவ்ரிபடி பி கேர்ஃபுல். ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. அதான் வசனம் சொல்லுது. ಅದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நம்ம பரிசுத்தவான்கள், ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಜನರು. ஆனா நமக்கு ஞானம் வேணும். ಆದ್ರೆ ನಮಗೆ ಜ್ಞಾನ ಬೇಕು. பிசாசு வஞ்சிக்கும், ಸೈತಾನನು ವಂಚಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தான் வசனம் சொல்லுது, அந்த ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, விட்டு விலகி ஓடு. ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು ಅಗಲಿ ಓಡು. ஏன்னா சரீரத்துல நன்மை வாசமா இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ಒಳ್ಳೆಯದು ವಾಸವಾಗಿ. நீங்க நினைக்கிறதுல அங்க நடக்காது. ನೀವು ನೆನೆಸುವಂತದ್ದು ಅಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. சரீரம் சொல்றதுதான் நடக்கும். ಶರೀರ ಹೇಳುವಂತದ್ದೇ அந்த ನಡೆಯುತ್ತದೆ. சரீரத்தை ஆளுகை செய்கிறது பிசாசு. ಆ ಶರೀರವನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದು ಸೈತಾನನು. கரெக்டா? ஏன்னா கர்த்தர் சரீரத்தின்படி நம்மை ராஜ்யத்தில் சேர்க்காமல் ஆவிக்குரிய சரீரத்தின்படி தான் நம்மை ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರ್ಕ ದೇವನ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ದೇವರು ಶಾರೀರಿಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸಿದೆ, ಆತ್ಮೀಕರಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಸುವಂತೆ ದೇವರು ಉದ್ದೇಶಿಸಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಯಿತು? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பார்க்க கூடாது, ನೋಡಬಾರದು, விலகி போனோம், ನಾವು ಅಗಲಿ ಹೋಗಬೇಕು, அவசியம் இல்ல, ಅನವಶ್ಯವಾದ இதெல்லாம் தீர்மானம் பண்ணணும். ಇದೆಲ್ಲವನ್ನ ನಾವು ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. இப்படி நம்ம வாழ்ந்தோம்னா ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬದುಕುವುದಾದರೆ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம். ಪರಿಶುದ್ಧವನ್ನ ಕಾದುಕೊಳ್ಳಬಹುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் போதனை. ಇದೇ ಬೋಧನೆಯು. சரியா? இதை விட்டுட்டு நமக்கு ஏற்படக்கூடிய காரியம் எல்லாமே இஸ் நாட் சோஷியல், இட் இஸ் டெவில் ಡಿಸಿಪ್ನೆಸ್. ಇದನ್ನ ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಸಂಭವಿಸುವಂತ ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯವೂ ಕೂಡ ಅದು ಒಂದು ಸಲುಗೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಅಲ್ಲ, ಅದು ಸೈತಾನನ ವಂಚನೆ. ಓಕೆ, அப்போ ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு இருக்கும் பொழுது ಈ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವು ನಮಗಿರುವಾಗ இது நமக்கு பலனை கொண்டு வரும். ಇದು ನಮಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನ ತರುತ್ತದೆ. ஆண்டவருக்கு பலன் கொடுக்கிறவளாய் மாற்றும். ದೇವರಿಗೆ ಫಲ ಕೊಡುವವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 15 verse 5. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಚನ. என்னில் நிலைத்திருங்கள், ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಿ, நான் உங்களில் நிலைத்திருப்பேன், ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವೆನು. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் ಒಬ್ಬನು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡು அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ಅವನು ಹೆಚ್ಚಾದ ಫಲವನ್ನು. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ನಾನಲ್ಲದೆ ನಿಮ್ಮಿಂದ ಏನು ಮಾಡುವುದಕ್ಕೆ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான்காவதாக ನಾಲ್ಕನೆಯದಾಗಿ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು, ஆவிக்குரியவர்களாய், ಆತ್ಮೀಕ தேவனோடு இணைந்திருக்கும் ದೇವರ பொழுது ಸಂಗಡ அவர் நம்மை பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். ನಮ್ಮನ್ನ ಫಲ ಕೊಡುವವರಾಗಿ மாற்றுவார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உள்ளவர்களாய் மாற்றுவார். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಿ எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய், ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದವರಾಗಿ, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಿ ஆண்டவருக்கு பலன் தருவோம். ದೇವರಿಗೆ ಫಲ ಕೊಡೋಣ. தேவ மகிமையிலே நிற்போம். ದೇವರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் சொல்றார். ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. நாம் பரிசுத்தமா இல்லாம ಪರಿಶುದ್ಧರಾಗಿ பலன் கொடுக்க முடியாது. ನಾವು ಫಲ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கரெக்டா? தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ஆண்டவர் இஷ்டப்பட்ட வாழ்க்கை நம்மகிட்ட கிடைக்காது. ದೇವರು ಬಯಸುವ ಜೀವಿತ ನಮ್ಮಲ್ಲಿ ஆனா பரிசுத்தமா வாழ்ந்தாதா ಪರಿಶುದ್ಧರಾಗಿ தேவனுக்கு பிரியமா வாழ்க்கை நடத்த முடியும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಬಹುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால தான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர்
ரத்தத்தினாலே நீ கழுவி பரிசுத்தமான பிறகுதான் உள்ள போன்னு சொல்றாரு. அந்த ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀನು ರಕ್ತದಿಂದ ತೊಳೆಯಲ್ಪಟ್ಟು ಶುದ್ಧನಾಗಿ ಅದಾದ ನಂತರವೇ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸು ಎಂದು அப்பதான் போய் ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவருக்கு யாஜகனால ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியும். ಆಗಲೇ ಒಂದು ಯಾಜಕನಿಂದ ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பாவத்தோடு போயிட்டானா ಅವನ ಪಾಪದ ಸಂಗಡ ಒಳಗೆ தேவதூதன் ಪ್ರವೇಶಿಸುವುದಾದರೆ தோன்றி ಅವನ ಅಡಿಸಿ ಕೊಂಡ್ರುவான். ದೇವದೂತನು ಬಂದು ಅವನನ್ನು ಒಡೆದು அதனால அவன் இடுப்புல செயின் கட்டுவாங்க, ಅಂದ ಅವರ ಒಂದು ಸೊಂಟದಲ್ಲಿ ಆ ಒಂದು 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 ಸರಪಣಿಯನ್ನು ஒரு ಕಟ್ಟುತ್ತಾರೆ. கயிறு கட்டுவாங்க. ಆ ಒಂದು ಸರಪಣಿಯನ್ನು ಒಂದು ಹಗ್ಗವನ್ನು அது வெளியில ಕಟ್ಟುತ್ತಾರೆ. இருக்கிறவங்க கையில இருக்கும். ಅದು ಹೊರಗಡೆ ಇರುವ ಜನರ ಕೈಯಲ್ಲಿ போய் ಇರುತ್ತದೆ. ரொம்ப நேரம் வரலனா ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ಹೆಚ್ಚಾದ ಸಮಯ ಆಚೆ ಬರದೇ ಇದ್ದರೆ ಅದ புல் பண்ணி இழுப்பாங்க. ಅವರ ಹಗ್ಗವನ್ನ ಎಳೆದು ಅವನ ಶರೀರವನ್ನ ಆಚೆ ತರುತ್ತಾರೆ. சரியா? அப்ப பரிசுத்தம் தான் தேவனுக்கு பலன் கொடுக்கிறவளை மாற்று. ಪರಿಶುದ್ಧತ್ವವೇ ದೇವರಿಗೆ ನಾವು ಫಲ ಕೊಡುವವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவருக்கு பிரியமாய் வாழக்கூடிய வாழ்க்கையின் இருதயம் மனசு எதுல இருக்கணும்னா பரிசுத்த வாழ்க்கையில இருக்கும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿದೆ ಎಂದರೆ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತದಲ್ಲಿ. உங்க மனசுல பரிசுத்தம் இருந்தா உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமா உங்களால வாழ முடியும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತ್ವವಿದ್ದರೆ ನಿಮ್ಮಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಐದನೆಯದಾಗಿ worthy of blessing. ನಾವು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. பரிசுத்தமா இருந்து ಪರಿಶುದ್ಧರಾಗಿ தேவனுக்கு பலன் கொடுக்கும் பொழுது ದೇವರಿಗೆ ಫಲ ಕೊಡುವಾಗ வேதம் சொல்லுது கர்த்தர் நீ கேட்கிறதை உனக்கு தருவார். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ನೀವು ಕೇಳುವುದನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. You are being worthy to receive the blessing. ನೀವು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. வாசிங்க பார்க்கலாம் 15 16 John chapter 15 verse 16. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ನೇ ವಚನ. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡೆನು, ನೀವು ಹೊರಟು ಹೋಗಿ ಫಲ ಕೊಡುವವರಾಗಬೇಕೆಂತಲೂ ನೀವು ಕೊಡುವ ಫಲವು ನಿಲ್ಲುವಂತದ್ದಾಗಬೇಕೆಂತಲೂ ನಿಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದೇನೆ. ಹೀಗಿರಲಾಗಿ ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ಏನೇನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವಿ ಅದನ್ನು ಆತನು ನಿಮಗೆ ಎಲ್ಲವೂ உங்களுக்கு தருவார். Hallelujah. Hallelujah. See, now you have become worthy to get the blessing. அந்த ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ಯಾವಾಗ? பலன் கொடுக்கும்போது. ಫಲ ಕೊಡುವಾಗ. பலன் எப்ப கொடுப்போம்? ಫಲ ಯಾವಾಗ? பரிசுத்தமா இருக்கும்போது. ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವಾಗ. Okay, hallelujah. Hallelujah. அப்ப பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ செய்யும். ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತವು ದೇವರಿಗೆ ನಾವು ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸುವ ಜೀವಿತ வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அப்பொழுது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பே. ಆಗ ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುತ್ತೀರಿ. ஆண்டவருக்கு பலன் தருவே. ದೇವರಿಗೆ ಫಲ ಕೊಡುತ್ತೀರಿ. ನಾನು ಉನ್னை ಭೂಮಿயிலே ಉಯರ್ந்த இடத்தில் வைப்பேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ. கேட்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஈஸியான வழி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ. ನೀವು ಕೇಳುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸುಲಭವಾದ ಮಾರ್ಗ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ கேட்கிறத கர்த்தர் தருவார். ನೀವು ಕೇಳುವಂತದನ್ನ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. நீங்க கேட்கிற நன்மையை உங்களுக்கு தருவார். ನೀವು ಕೇಳುವ ಒಳ್ಳೆಯದನ್ನ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. ಅವಶ್ಯமானதை கர்த்தர் ನಿಮಗೆ ಅವಶ್ಯವಾದದನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அன்றைக்கே உங்களுக்கு தருவாருங்க. ದೇವರು ಆ ದಿವಸಕ್ಕೆ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு பெரிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. ದೇವರಿಗೆ ಕಠಿಣವಾದ ಕಾರ್ಯ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இல்லையா? எல்லாமே சின்னதுதான். ದೇವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅಲ್ಪವಾದ. வானத்தையும் பூமியும் படைத்த மகா பெரிய தெய்வம் அவர். ಆಕಾಶವನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಮಹಾ ದೊಡ್ಡ பார்வையிலே நம்ம கேக்குறதெல்லாம் சின்னதுதான். ಆತನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುವಂತದೆಲ್ಲವೂ ಕೂಡ ಅಲ್ಪವಾಗಿ ಈಸಿಯಾ ತರುವಾರ್. ಅದನ್ನ ಸುಲಭವಾಗಿ ದೇವರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் என்ன கேக்குறாரு? ದೇವರು ಏನನ್ನ ಕೇಳುತ್ತಾರೆ? அவர் கேக்குறதெல்லாம் நீ கேக்குறதெல்லாம் அவர் உனக்கு தரும்படியாய். ನೀವು ಕೇಳುವಂತದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವಂತೆ நீ போய் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழு. ನೀವು ಹೋಗಿ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஐந்தாவது ஆசீர்வாதம், ಐದನೇ ಆಶೀರ್ವಾದ, நம்மை நாம் கேட்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் மாற்றி. ಕೇಳುವ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆறாவது ஆசீர்வாதம், ಆರನೇ ಆಶೀರ್ವಾದ. இதை படிக்கும் ரொம்ப ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟேன். ಇದನ್ನು ಓದುವಾಗ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. ಕಂಫರ್ಟಬಲ್ ಲೈಫ್, ಒಂದು ತೃಪ್ತಿಕರವಾದ ಜೀವಿತ. இல்லையா? திருப்தியான வாழ்க்கை, ಒಂದು ತೃಪ್ತಿಯುಳ್ಳ ಜೀವಿತ. என்ன சொல்ல போனா சுகமான வாழ்க்கை. ಇನ್ನು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಸೌಖ್ಯವಾದಂತ. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நாம் சுகமாய் வாழ முடியும்? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಾವು ತೃಪ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ವಾಸಿಂಗ್ 3 John chapter 2. ಯೋಹಾನನ 3ನೇ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ವಚನ. சரி, உனக்கு ஒரு தண்ணி இது வச்சுனப்பா. சரி, ஓகே. verse 2.
ಮೂರನೇ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ವಚನ. ಪ್ರಿಯನೇ, ನೀನು ಆತ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ஆத்தும வாழ்வது போல ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿರುವ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲಾ விஷயத்துல ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದಿ அதை அடலை பண்ணுங்க. நீ சுகமாய் இரு. ನೀವು ಸುಕ್ಷೇಮವಾಗಿರಬೇಕು. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, சுகமாயிரு. ನೀವು ಸುಕ್ಷೇಮದಿಂದಿರ್ರಿ. எப்போ? ಯಾವಾಗ? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವ. நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும் பொழுது, ನಾವು ಆತ್ಮಿಕರಾಗಿರುವಾಗ ஆண்டவர் நம்மை, ದೇವರು ನಮ್ಮನ್ನ எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ சுகமாய் வாழ பண்ணுவார். ಸುಕ್ಷೇಮವಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுகமான வாழ்க்கை தர வல்லவர். ಸುಕ್ಷೇಮವಾದ ಜೀವಿತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನು. ஆவிக்குரியவர்களாய் இருக்கும் பொழுது, ನಾವು ಆತ್ಮೀಕರಾಗಿರುವಾಗ, அதான் ரகசியம். ಅದೇ ರಹಸ್ಯವು. சரியா? பரிசுத்தத்தினாலே, ಪರಿಶುದ್ಧತ್ವದಿಂದ தேவனுக்கு பிரியம், ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವು. தேவனுக்கு பிரியமா இருந்தா நம்ம வேண்டதெல்லாம் தருவார். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವಾಗ ದೇವರು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದನ್ನೆಲ್ಲ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. அதனால நம்ம சுகமா வாழ, ಅದರಿಂದ ನಾವು ಸುಕ್ಷೇಮವಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು. தருவார். ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. சுகமான வாழ்க்கை தருவார். ಸುಕ್ಷೇಮವಾದ ಜೀವಿತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ನಂಬுங்க. ನೀವು ದೇವರನ್ನ ನಂಬಿರಿ. ಅದಕ್ಕೆ ರಹಸ್ಯ ಹೆಂಗ தெரியுமா இருக்கு? ಅದಕ್ಕೆ ರಹಸ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಗೊತ್ತಾ? தேவனுக்கு பிரியமாய் வாழ்றார். ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ வாசி ನಡೆದುಕೊಳ್ಳುವುದು. பார்த்தீங்கன்னா, தேவன் தாவீது தேவனுக்கு பிரியமா இருந்தான். கர்த்தர் அவனை அன்று உயர்த்தி ராஜாவாய் வைத்தார். ದಾವೀದನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ದೇವರು ದಾವೀದನನ್ನು ಉದ್ಧರಿಸಿ ರಾಜ್ಯವನ್ನು ಆಳುವಂತ ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ. தாவீது சொல்றான், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆடுக்கு பின்னாடி போயிருந்த என்னை அரசனாய் உட்கார வைத்தார். ಕುರಿಗಳ ಹಿಂದೆ ಅಲೆಯುತ್ತಿದ್ದಂತ ನನ್ನನ್ನ ದೇವರು ಅರಸನಾಗಿ ಕುಳ್ಳಿರಿಸಿದ್ದಾನೆ. ஆண்டவர் நம்மை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅರಸರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. சுகமா வச்சுப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸುಕ್ಷೇಮದಿಂದ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனா அதுக்கு நிபந்தனை தான் இது. ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ನಿಬಂಧನೆ அதனாலதான் நான் சுகத்தை பேசாம ಅಂದ ಸುಕ್ಷೇಮದ ಕುರಿತಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡದೆ, நான் எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுறேன். ಯಾವಾಗಲೂ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದನ್ನ ಕುರಿತಾಗಿ தேவனுக்கு நாம் சுகமாய் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள இல்ல தேவனுக்கு பிரியம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಸುಕ್ಷೇಮವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲ ದೇವರ ಮೆಚ್ಚುಗೆಯು. நாம தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளதான் இருக்குது சுகமான வாழ்க்கை. ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಸುಕ್ಷೇಮವಾದ ಜೀವಿತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுகமாய் வாழ செய்கிற தெய்வம். ನಾವು ಸುಕ್ಷೇಮದಿಂದ ಜೀವಿಸುವಂತೆ லாஸ்டா முடிச்சற எட்டர்னல் லைஃப். ಕೊನೆಯದಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವವು. ಗಲಾತಿಯರ್ ಚಾಪ್ಟರ್ 6 verse 8. ಗಲಾತ್ಯದವರ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ. ಗಲಾತಿಯನ್ ಚಾಪ್ಟರ್ 6 verse 8. ತನ್ನ ಶರೀರ ಭಾವವನ್ನು ಕುರಿತು ಬಿತ್ತುವವನು ಆ ಭಾವದಿಂದ ನಾಶನವನ್ನು ಕೊಯ್ಯುವನು. ಆತ್ಮನನ್ನು ಕುರಿತು ಬಿತ್ತುವವನು ಆತ್ಮನಿಂದ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಯ್ಯುವನು. நித்திய ஜீவனை பெறுவான். அப்போ ஆவினாலே நாம கிரியை செய்வோமானால் நித்திய ஜீவனை அறுப்போம். ஆவிக்குரியவர்களாய் வாழ்வோமானால் ನಿತ್ಯ ಜೀವನಕ್ಕುள்ளே நம்மை ನಾವು ಆತ್ಮೀಕರಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் பண்றார். ದೇವರು ನಮಗೆ ಒಂದೇ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏன்னா ஆவிக்குரியவன் தங்கக்கூடிய இடம் பூமி கிடையாது, தேவனுடைய ராஜ்யம். ಕಾರಣ ಆತ್ಮೀಕನು ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕಿರುವಂತ ಸ್ಥಳವು ಈ ಭೂಮಿ ಅಲ್ಲ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯ. நித்திய ஜீவனை தருவேன். அந்த நித்திய ಜೀವವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ. நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். ದೇವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அவர் திரும்ப வருவார். ದೇವರು ಪುನಃ ಬರುತ್ತಾರೆ. என்னை அவரோடு சேர்த்துக்கொள்வார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತನ ಸಂಗಡ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಅದ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ. ಅದೇ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ. ಆனா சிலர் நம்புறதில்லை. ಆದ್ರೆ ಕೆಲವರು ನಂಬುವುದಿಲ್ಲ. சிலர் நம்புறதில்லை. ಕೆಲವರು ನಂಬುವುದಿಲ್ಲ. அதனாலதான் கொரிந்தியர்ல சொல்றாரு, அந்த கொரிந்த பத்திரிகைಯಲ್ಲಿ ಹೇಳಿ, இம்மைக்காக மட்டும் நீங்க தேவனை நம்பினா எல்லா மனுஷரை காட்டிலும் நம்ம என்ன சொல்றது ಪರಿದಪಿக்கப்பಡತಕ್ಕವர்களா இருப்போம். ಇಹಲೋಕದ ವಿಷಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮಾತ್ರ ದೇವರನ್ನ ನಂಬುವುದಾದರೆ ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ ನಾವು ನಿರ್ಭಾಗ್ಯರೆಂಬುದಾಗಿ ವಚನ. அப்ப இந்த உலக வாழ்க்கைக்காக தேவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்ல. ಲೋಕದ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರೋಣ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರಬೇಕು. ಉಯಿತೆழுந்தார். ಆತನು ಪುನರುತ್ಥಾನ அவர் உயிர்த்தெழுந்தார். ಆತನು ಪುನರುತ್ಥಾನ. அவர் தேவனிடத்தில் இருக்கிறார். ಆತನು ದೇವರ ಬಳಿ அவர் திரும்ப வருவார். ಆತನು ತಿರುಗಿ ಬರುತ್ತಾನೆ. எனக்கு நித்திய ஜீவனை தருவார். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இதான் அவர் விளக்கி சொல்றார். ಇದನ್ನೇ ಅವರು ಬಿಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து எப்படி பரமேறி போனாரோ, ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ ಹೇಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನೋ அதே போல அவர் திரும்ப வருவார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಪುನಃ ಬರುತ್ತಾನೆ. வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக, ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಶರೀರத்திலே நமக்கு ஒரு மறுரூபத்தை தருவார். ಶರೀರದಲ್ಲಿ ನಮಗೊಂದು ರೂಪಾಂತರವನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. அது என்ன சரீரம்? ಅದು ಯಾವ ಶರೀರ? ஆவிக்குரிய சரீரம், ಆತ್ಮಿಕ ಶರೀರ, அழியாத சரீரம், ಅಳಿಯದೇ ಇರುವ
ಶರೀರ. ವಾಡಾದ ಶರೀರ, ಅದು ಬಾಡದೇ ಇರುವ ವಯಸ್ಸಾಗದ ಶರೀರ, ಅದು ವಯಸ್ಸಾಗದೇ ಇರುವ ಶರೀರ, ನಿತ್ಯವಾದ ಶರೀರ, ಅದು ನಿತ್ಯವಾದ ಶರೀರ. அதை தருவார். ಅದನ್ನ ದೇವರ அப்ப நம்ம மறுரூபமாகி ರೂಪಾಂತರವನ್ನ ಹೊಂದಿ ஆண்டவரோடு கூட இருப்போம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. அப்ப மரித்தவர்கள் உயிரோடு கூட சரீரத்தை உடையவர்களாக எழும்புவாங்க. அந்த ಸತ್ತವರು ಜೀವದಿಂದ ಆ ಶರೀರವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿ இது ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುವರು. ஆவிக்குரிய சரீரம். ಆತ್ಮಿಕ இந்த ಶರೀರ. சரீரத்தை மண்ணு சாப்பிட்டு இருக்கோம். ಈ ಒಂದು ಶರೀರವನ್ನ ಮಣ್ಣು இந்த ತಿಂದು எலும்பெல்லாம் போயிடும். ಈ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಹೋಗಿ ஆண்டவர் ஆவிக்குரிய சரீரத்தை தருவார். ದೇವರ ಆತ್ಮಿಕ ಶರೀರವನ್ನು அப்ப ಕೊಡುತ್ತಾರೆ. தேவ பிள்ளைகள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி உயிரோடு எழும்பி வருவாங்க. ದೇವರ ಮಕ್ಕಳು ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಜೀವದಿಂದ ಎದ್ದು உயிரோடு இருக்கிற நாம் அவர் வருவதற்குள்ளாக மறிக்காமல் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஒரு சன பொழுதுல மறுரூபம் உள்ளவர்கள மாற்றுவார். ಜೀವವುಳ್ಳಂತ ನಾವು ದೇವರ ಬರುವಣಿಗೆಯಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಇರುವುದಾದರೆ ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ರೆಪ್ಪೆ ಬಡಿಯುವಷ್ಟರೊಳಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ರೂಪಾಂತರಗೊಳಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா? அப்போ 7 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அந்த 7 ಆಶೀರ್ವಾದವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾರೆ. முதலாவது ಮೊದಲನೆಯದಾಗಿ தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, அப்படின்னா ஆவிக்குரியவர்கள். ಆತ್ಮಿಕರು. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் அறிவான். ಆತ್ಮಿಕರು ಸಕಲವನ್ನ அப்போ ತಿಳಿದುಕೊಳ್ಳು. சகலவற்றை அறிந்தவன் பரிசுத்தமாய் வாழ்வான். ಸಕಲವನ್ನ ತಿಳಿದಿರುವ ಜನರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವರು. பரிசுத்தமாய் வாழ்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வான். ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ அப்ப ನಡೆದುಕೊಳ್ಳುವರು. தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவன் கேட்கிறதை கர்த்தர் அவனுக்கு தருவார். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರು ಕೇಳುವಂತದನ್ನ தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறவன் சுகமான வாழ்க்கை வாழ்வான். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುವವನು ಸುಕ್ಷೇಮವಾಗಿರುತ್ತಾನೆ. ஆண்டவர் நித்திய ஜீவனை தரும்படி ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನಿತ್ಯ ಜೀವ ಕೊಡುವಂತೆ ಆತನು ಪುನರುತ್ಥಾನ. எல்லாரும் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. உயிர்த்தெழுதலினாலே கர்த்தர் நமக்கு தந்த மகா பெரிய ஸ்லாக்கியம். ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಅತಿ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವು தேவ சாயலாய் மாற்றிவிட்டார். ದೇವರ ಒಂದು ಹೋಲಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. தேவ சாயல், ದೇವರ ಸಾರೂಪ್ಯ, தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. அந்த பாட்டு கன்னடத்தில் இருக்கா தெரியல. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கடந்தே தம் விண்ணவர் சாயல் அணிவே, விண்ணவர் சாயல் அணிவே. தேவ சாயலாக தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கூடாரம், பூமியின் கூடாரமே பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாய ஆக மாறி தேவனோடிருப்பே. தேவஜனமே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். தேவசாயல், தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. காத்திருந்து ஜெபிப்பதினால், காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து
காத்திருந்து ஜெபிப்பதனால் கழுகு போல பலனடைந்து ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவகிரீடம் பெற்றிடுவே, ஜீவகிரீடம் பெற்றிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுவே, வாரும் என்று கூப்பிடுவே. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ದೇವಚನರೇ, ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். நீ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நாம மனிதர்கள் அல்ல. ನಾವು ಮನುಷ್ಯರಲ್ಲ. அப்படின்னா மண்ணான சாயல் உள்ளவர்கள் அல்ல. ಅದರ ಅರ್ಥ ನಾವು ಮಣ್ಣಿನ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರಲ್ಲ, தேவ சாயல் உள்ளவர்கள். ನಾವು ದೇವರ ಸಾರೂಪ್ಯ ಉಳ್ಳವರು. ஏன்னா இந்த இருளான இந்த உலகத்துல நம்முடைய உள்ளத்துல தேவன் பொக்கிஷமா இருக்கிறார். ಅಂದ ಇರುಳಾದ ಕತ್ತಲಾದ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಐಶ್ವರ್ಯದ ನಿಧಿಯಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் உலகத்தார் அல்ல, ನಾವು ಈ ಲೋಕದವರಲ್ಲ, நாம் சரீரத்துக்கு உரியவர்கள் அல்ல, ನಾವು ಶರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ, நாம் மண்ணுக்கு உரியவர்கள் அல்ல, ನಾವು ಮಣ್ಣಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ, ஆதாமுக்கு உரியவர்கள் அல்ல, ನಾವು ಆದಾಮನಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳು, நாம் ஆவிக்குரியவர்கள், ನಾವು ಆತ್ಮಿಕರು, நாம் பரிசுத்தவான்கள், ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಜನರು, நாம் பரலோகவாசிகள். ನಾವು ಪರಲೋಕವಾಸಿಗಳು. ஆகினால தேவனுக்கு பிரியமாய் வாழலாம். ಅಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳ. ஜெபம் பண்ணுங்க, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ಚೆನ್ನಾಗಿ வேத வாசிங்க, ವೇದವನ್ನ ಓದಿರಿ, பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாயிருங்க, ಪರಿಶುದ್ಧ ಜನರ ಸಂಗಡ ಐಕ್ಯವುಳ್ಳವರು, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ, ஆண்டவருக்காக வாழுங்க. ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ. அதான் நம்முடைய அழைப்பு. ಅದೇ ನಮ್ಮ ಕರೆಯುವಿಕೆ. நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமான ನಮ್ಮ வாழ்க்கை, ಜೀವಿತ ವ್ಯತ್ಯಾಸವಾದ, உலக மனுஷரை போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ಲೋಕದ ಮಕ್ಕಳಂತೆ ಜೀವಿಸುವ உலகத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்றது இல்ல, ಲೋಕವನ್ನು ಅನುಭವಿಸುವಂತ ಜೀವಿತವನ್ನ ನಾವು ಜೀವಿಸುವ, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವ இந்த ஒரೇ வாழ்க்கை ಈ ಒಂದೇ ಜೀವಿತ இயேசுவுக்காக தரணும். ಯೇಸುವಿಗಾಗಿ ನಾವು ಕೊಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரிய ಜನರೇ, ನಾವು உலகத்தை ಅನುಭವಿக்கணும்னு ಆಸೆಪಡ வேண்டாம். ಲೋಕವನ್ನು ಅನುಭವಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಆಸೆ ಪಡುವುದು அது மாயே, ಅದು ಮಾಯೆ, அது நம்மளை ஏமாத்தும். ನಮ್ಮನ್ನು ಯಾಮಾರಿಸುತ್ತದೆ. உலகத்துல சிரேஷ்ட ஒண்ணுமே இல்ல, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. இயேசுவுக்காக வாழ்றதுதான். ಯೇಸುವಿಗಾಗಿ ಜೀವಿಸುವ, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ಸುವಾರ್ತೆಯನ್ನು நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரயோஜனமா ஏதாவது செய்யும். ಜೀವಿಸುವಂತ ಒಂದೊಂದು ದಿವಸವು ದೇವರಿಗೆ நம்ம ಉಪಯುಕ್ತವಾಗಿ, மனசுல ஆழமா இருக்கணும். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಮಗೆ ಆಳವಾಗಿರಬೇಕು. உலகத்திற்கு சொந்தக்காரங்க நம்ம இல்ல, ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತದವರಲ್ಲ. நம்ம கூட பிறந்தவங்க, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು, நம்ம கூட இருக்கிறவங்க, ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು, நம்ம சொந்தக்காரரு, ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು, இவங்க யாரும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ಇವರು ಯಾರು ನಮಗೆ ಸಂಬಂಧಿಕರು? நமக்கு சம்பந்தம் இது ನಮಗಿರುವ ಸಂಬಂಧ ಯಾವುದು? தேவ ஜனம், ದೇವ ಜನರು, தேவ ராஜ்யம். ದೇವರಾಜ್ಯ. ஆகையினால ಆದುದರಿಂದ ஆண்டவருக்காக எதையாவது செய்யும். ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು. ஆண்டவருக்கு நீங்க செய்யறதுதான் ದೇವರಿಗಾಗಿನೇ ಮಾಡುವಂಥದ್ದು ராஜ்யத்துல பிரயோஜனமா இருக்கும். ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾಗಿರುತ್ತೆ. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಪರಿಶುದ್ಧನಾದಂಥ ದೇವರೇ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ನಾವು ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ಪುನರುತ್ಥಾನವನ್ನ ನೆನೆಸಿ ದೇವರೇ, ಅದರ ಕುರಿತಾಗಿ ಸ್ಮರಿಸಿ ಧ್ಯಾನಿಸುವಂತೆ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ಈ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ.
ಕರ್ತನೆ, ಕ್ರಿಸ್ತನ ಜನನವು ನಮಗೆ ಮುಖ್ಯ, ಆದರೆ ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಗೆ ಆಧಾರವಾಗಿ ಇರುವಂಥದ್ದು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನವೇ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಸತ್ಯವೇದವು ನಮಗೆ ಸಾರಿ ಹೇಳುತ್ತದೆ. ಅಪ್ಪ, ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಕ್ರಿಸ್ತನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲವಾದರೆ ನಮ್ಮ ಪ್ರಸಂಗವು ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿದೆ. ಇವರೇ ಕಾರಣ, ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಯು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿಯೇ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ನಮಗಿರುವಂಥ ನಿರೀಕ್ಷೆಯು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿಯೇ. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ ಬಾಧ್ಯತೆ ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿಯೇ. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿಯೇ. ನಿತ್ಯ ಜೀವವು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿಯೇ. ಆಶೀರ್ವಾದವು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಲ್ಲಿಯೇ. ಕರ್ತನೆ, ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ 7 ಸಂಗತಿಗಳು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದಲೇ ನಮಗೆ ದೊರಕಿದಾಗಿರುವುದರಿಂದ ದೇವರೇ, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ನಮಗಾಗಿ ಬಂದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮಗಾಗಿ ಸತ್ತದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಆ ಮರಣವನ್ನೇ ಜಯಿಸಿ ಮರಣದಿಂದ ಜೀವದಿಂದ ಎದ್ದು ಕರ್ತನೆ, ಜೀವ ಸ್ವರೂಪನಾದಂಥ ದೇವರು ಆತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಕರ್ತನೆ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜಯಿಸಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಸೌಭಾಗ್ಯವನ್ನ ನೀವು ಅನುಗ್ರಹಿಸಿರುವುದನ್ನು ನೆನೆಸಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. ಅಪ್ಪ, ಅದನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳದಂತೆ, ಅದರ ಮೇಲೆ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆಯದಂತೆ ಅದನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡವರಾಗಿ ಪರಿಶುದ್ಧವನ್ನ, ನೀತಿಯನ್ನ, ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದಿಂದ ದೊರಕಿದ ದೇವ ನೀತಿಯನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡವರಾಗಿ ದೇವರ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಬಲಪಡಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್.